சிற்றம்பலம். கைத்தள நீரைகனி அப்பம்மோடவள் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகவன வினை கடிதேகும் தமும் அதியமும் வைத்திடும் மரன் மகன் மற்பொரு திரள் போய மதையானை மத்தள வைரனை உத்தமி புதல்வனை மட்டவில் மலர் கொடு பணிவேனே தமிழடைவினை முற்படுகிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே முப்புறம் எரி செய்த அச்சுவனுரை ரதம் அச்சது கொடி செய்த அது தீரா அத்து எரது கொடு சுப்பிரமணிபடும் அப்புண மதனிடைவமாகி அக்குறமகளுடன் அச்சிறு முருகனை அக்கணமனவருள் பெருமா எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீத்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே பொழியர்கோன் படித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளு விசை கல்மிதப்பில் அணிந்த வீரான் அடி போற்றி பாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி போலிமொழி திருவாதூரர் திருத்தாள் போற்றி. எல்லாம் வல்ல சிவகாமி அம்பாளுடனாகிய வள்ளல் வைத்தியநாத சுவாமியுடைய பெரும் கருணையினாலே நாம் சிவ தர்மோதரத்தில் சொர்க்க நரகியல் பகுதி 8 பற்றி பேசுவதற்கு திருவருளும் குருவருளும் அடியார் அருளும் கொட்டியுள்ளது. நாம் எப்பொழுதுமே ஒரு பாடலை சிந்தித்து விட்டு செல்வோம். அதன் அடிப்படையில் இன்று கல்வியுடையார் கலிந்தோடியே போகின்றார், பள்ளியுடையார் பாம்பறிந்து உண்கின்றார், எல்லியும் காளையும் ஏத்தும் இறைவனை வள்ளியுள் வாதித்த காயமுமாமே என்று அற்புதமாக திருமலதேவனர் கூறுகின்றார். இது என்ன சொல்ல வருகின்றார் என்று சொன்னால், கல்வி கற்றவர்கள் எல்லாருமே இறைவனை அடைந்து விட முடியாது. இந்த உலக கல்வி எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்கு மட்டுமே பயன்படுமே ஒழிய இறைவனை அடைவதற்கு அது பயன்படாது. அதான் சொன்னாரு, கற்றதனால் ஆய பயன்கள் வாளறிவன் நற்றால் தொழால் எனின் அப்படின்னு. கற்றதனுடைய பயன் பணம் சம்பாதிப்பதுன்னு தான் சொல்லலை, ஆனால் இறைவனை தொழுவது என்று கூறினார். கற்றதனுடைய பயன் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னாரா? இல்லை, கற்றதனுடைய பயன் இறைவனை தொழுவது. அப்ப இந்த பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு, யாருக்கும் கிடைக்காத ஒரு பிறவி, மனித பிறவி நமக்கு கிடைச்சிருக்கு. அப்ப நாம் இதை எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும் என்றால், கற்க வேண்டிய நூல்களை கற்று அதில் தேர்ந்து இறைவனை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். அதான் சொன்னாரு, சொல்லால் வரும் குற்றம், சிந்தனையால் வரும் தோஷம், கொல்லாத தீவினை, பார்வையில் பாவங்கள், புண்ணிய நூல் அல்லாத கல்விகளை கேட்டிடும் தீங்குகள் அப்படின்னு பட்டினத்தார் சொன்னார். புண்ணிய நூல் அல்லாத கல்வியை நீ எந்த நூலை நீங்கள் எடுத்து படித்தாலும் அது பயன் தராது. சிவநூல்களை கற்றால் மட்டுமே அது நமக்கு பயனை தரும். புண்ணிய நூல்கள்னா எது புண்ணிய நூல்? சிவபுண்ணிய நூல்கள், பெரிய புராணம், கந்த புராணம், திருவிளையாடல் புராணம் போன்ற புராணங்கள், சித்தாந்தம், சாத்திரங்கள், தோத்திரங்கள் போன்ற நூல்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. நமக்கு எண்ணில்லாத நூல்கள் நமக்கு இருக்குது. அதை மீறி தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? போய் சீரியல்லையும் செல்போன்லையும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். எண்ணில்லாத நூல்கள் உள்ளன. கற்கும் நூல் பல, நம்ம கற்கக்கூடிய நூல் பல. நம்ம கற்கக்கூடிய நாளோ வெகு வெகு சில. 100 வயசு வாழ்ந்து படித்தா கூட நூல் அதுக்கு மேலே இருக்குது. நமக்கெல்லாம் பல்கலைக்கழகம், பிற சமயங்களுக்கெல்லாம் ஒரு நூல் தான். நமக்கு எண்ணில்லாத நூல்கள் இருக்குது. எத்தனையோ அருளாளர்கள் தோங்கிட்டு இருக்காங்க. நமக்கு அருள் செய்வதற்காக எத்தனையோ அருளாளர்களை சிவபெருமான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு, இன்னும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு அருளாளர்களையும் நமக்காக அனுப்பி வைத்து நாமெல்லாம் திருந்தும் பொருட்டு. ஏன்னா அந்த உயிர்கள் என்ன செய்யணும்னா, எந்த நேரமும் தவறு புரிந்து கொண்டே தான் இருக்கும், எந்த நிலையிலும் தப்பு செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் கேப்பு கிடைச்சா எங்கடா ஓடுவோன்னு ஓடும். அதனால தான் அடியார் நடுவுலே நம்ம இருக்கணும், இதை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. கொஞ்சம் கேப்பு கிடச்சின்னா ஏதாவது செல்ஃபோன் ஏதாவது எடுத்து பார்த்துக்கிட்டு போமான்னு ஓடணும். வீட்டில் உட்காந்தா டிவியை பார்க்க சொல்லுவோம், வெளியில் போனால் 4 பேர்கிட்ட ஊர் கதையை பேச சொல்லுவோம். கொஞ்சம் கேப்பு கிடைச்சா போதும், எங்கடா கேப்பு கிடைக்குன்னு பார்க்கும். இது உயிரோட தன்மை.
அதனாலதான் நம்ம அப்ப அடியார்களோடு இணங்கி இருந்தா நம்ம வெளியில போறதுக்கான வாய்ப்பு கிடையாது. கல்வியுடையார் கலிந்தோடியே போகின்றார். இந்த காலத்துல வீணாக்கிட்டே போறாங்க. ஆனா இறைவனை பற்றி நாம் அறிய வேண்டும் என்றால் நன்றாக கற்றால்தான் இறைவனை நாம் அறிய முடியும். கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை, கரையில்லா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை, மதிப்பவர் மணமணி விளக்கை, செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை, திருவிழி விளையில் வீற்றிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் என் கண் குளிர்ந்தனவே என்று திருவிசைப்பாலும் அந்த ஆசிரியர் சொல்றார். கற்றவர் தான் விழுங்க முடியும். அப்ப மற்றவங்க எல்லாம் கல்லாதவர்கள் அப்படி இல்லை. இறைவனை பற்றி அறிகின்ற கல்வியை யார் கற்கின்றார்களோ அவர்கள் தான் எப்படிப்பட்டவங்க? அறிவுடையவர். இறைவனை பற்றி அறிஞ்சிருக்கணும். அந்த கல்வி தான் நமக்கு பயன் தரும். உலக கல்வி நமக்கு பயன் தராது. அப்படி அந்த கல்வியில் தேர்ந்து விளங்கியவர்கள் பள்ளியுடையார் பாம்பறிந்து உண்கின்றார். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா இறைவனை பற்றி அறிந்து தெரிந்து மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தினால் அதில் தெளிவடைந்து சித்தத்தில் சிவத்தை வைத்து அவர்கள் யோக நிலைக்கு சென்று விடுவார்கள். அப்படி யோக நிலைக்கு செல்லும் போது கீழே நம்ம எல்லாருக்குமே எல்லா உயிருக்கும் இயல்பாகவே ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னா, குண்டலினி சக்தின்னு ஒரு சக்தி இருக்கு. அது பாம்புமாங்க. குண்டலினி சக்தியா பாம்புமாங்க. அது தூங்கி கிடக்கின்றவள் அப்படின்னு அதுக்கு பேரு. தூங்கியே இருக்கும். அதுக்கு நம்ம வேலை கொடுக்கறதே கிடையாது. தியானம் பண்ணாதான் அது எந்திரிச்சு வேலை செய்யும். தியானம் பண்ணலைன்னா அதுக்கு எந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. தூங்கிக்கிட்டே தான் இருக்கு. இப்போ நமக்குலாம் எப்படி இருக்கு? தூங்கிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம தியானம் பண்ணா தானே நமக்கு தியானம் பண்ணலைன்னா எந்திக்காது. பாருங்க சொல்றாரு, தியானம் பண்ண நம்ம தூங்கிடுறோம் அப்படின்னு. அது தூக்குதான் இல்லையா, நாம தூக்கிடுறோம். அடியில் அப்படிதான். ஒரு வட்டம் கண்ணை மூடி தியானம் பண்றேன்னு உரைக்கிட்டேன். ஒருத்தர் போய் வந்து கதை டக்கு அந்த அளவுக்கு தியானம் பண்ணியிருக்க போது. அதனால நீங்க மனம் ஒன்றி தியானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உறக்க வராது, எதுவும் வராது. சிவத்துல மூழ்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. உங்க உடம்பே இருக்கிறதே தெரியாது. அந்த அளவுக்கு சாமிகிட்ட ஒன்றணும். ஒன்றியிருந்து நினைமீன்கள் ஊனமியல் ஒன்றில்லை கண்டிய காலனை கடிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுமீன்கள் தில்லை சிற்றம்பலத்து நட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தான் திருக்குறிப்பேன். அப்படி ஒன்றிருந்து சென்றதுனாலதான் சிவபெருமான் எப்போ வந்துன்னு கேட்டாரு. நம்ம மனம் ஒன்று இறைவனை தியானிச்சா சிவபெருமான் நம்மகிட்ட பேசுவார் தியானத்துல. ஆனா நம்ம ஒன்றணும். அதுலதான் விஷயம் இருக்கு. நம்மளும் ஒன்றுன்னு தான் நினைக்கிறோம். கோயிலுக்கு கூட போயிடுறோம், சுத்தி வந்துடுறோம், அந்த கொடி மரத்துலயும் உட்காந்துடுறோம். கரெக்டா பாருங்க, அந்த நேரத்துல தான் செல்போன்ல போன் அடிக்கும். சீக்கிரம் என்ன வீட்டுக்கு வரலையா அப்படின்னு போன் வரும். உடனே எதிர்த்து ஓடிடுவோம். அது கூட பிராப்தம் இருந்தா தான் முடியும், இல்லைன்னா முடியாது. இறைவனை நினைக்கிறது கூட அவன் பார்த்து அருள் கொடுக்கணும். பா நீ நினைப்பா அப்படின்னு சாமியா பார்த்து நம்ம தன்னை நினைக்க வைக்கணும். இல்லைன்னா நம்ம நினைக்கவே முடியாது. சாமி எந்த நிலையிலும் நினைக்க முடியாது. அவன் அருளாலே அவன் தாழ்வனை. அவன் அருள் இல்லைன்னா நம்ம திருவடியை சிந்திக்க முடியாது, சிவலிங்கத்தை பார்க்க முடியாது, அடியாரோடு கூட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. கோயிலுக்கு வருவது கூட திருவருள் இல்லைன்னா, நமக்கு துணை செய்யலைன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? இங்கே வந்து வழிபாடு செய்ய முடியும், அடியார்களோடு இணங்க முடியாது. சரி, அப்படி பள்ளியுடையார் பாம்பறிந்து உண்கின்றார். அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே சிவத்துல உள்ள போய் சாமி நல்லா நுகருவாங்க. குண்டல் சக்தி எழுப்பி இடர்களை பின்களை வழியாக சுழுவுனா நாடியை செலுத்தி, அது எப்படி இருக்குமா அந்த ஓட்டை, இந்த முடி இருக்கு பாருங்க, முடி அளவுதான் அந்த உள்ள ஓட்டை இருக்குமா. அந்த ஓட்டைக்குள்ள அந்த குண்டல் சக்தி எழுப்பி அது உள்ளுக்குள்ள வெளியே வருமா. மூலாதாரத்துல இருந்து சிட்டாதானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சா வழியா சென்று நேர கபால வழியா வெடிச்சு மேல துவாதசாந்த பெருவழியில சாமி திருவடியை போய் அடையும். இங்க கேப் இருக்கு பாருங்க, இந்த நடுமண்டையில கொட்டாதப்பா அப்படிமாங்க. பார்த்துருக்கீங்களா? சின்ன பிள்ளைல நடுமண்டையில கொட்டினா உடனே ரத்தம் வந்துடும். ஏன்னா அது லேசா இருக்கும். அந்த வழியா தான் உயிர் பிரிஞ்சு போகும். கபால வழியா பிரிஞ்சு போயிடுச்சுன்னா அவங்க ஞானிகள், அவங்க சிவத்தோடு கலந்துருவாங்க, அவங்களுக்கு பிறவி கிடையாது. கண்ணை திறந்த மாதிரி இருந்தாங்கன்னா மறுபடியும் பிறவி உண்டுன்னு அர்த்தம். மூக்கு வழியா போச்சுன்னா பிறவி உண்டுன்னு அர்த்தம். மலஜல வழியா போச்சுன்னா பிறப்பு உண்டுன்னு அர்த்தம். வாங்க, இப்படி 9 வாசல் வழியா எந்த வழியாக உயிர் பிரிந்து சென்றாலும் பிறவி கட்டாயம். ஒன்னுலே 9 வாசல் வைத்தாய் அதை ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் அப்படின்னாரு. வைக்கிறதா என்ன இது எதுவும் அதனாலதான் வாழைக்காத்து வந்ததுமே பாருங்க கொஞ்ச நேரம். அப்ப
ஒன்னிலே 9 வாசல் வைத்தாய், அதை ஒக்க அடைக்கும் போது உணர மாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் எவிய புண்ணியனே அப்படிங்கிறாரு நமது அப்பா சொன்ன. 9 வாசல் வெளியே. சிலவர் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்த மாதிரியே இருந்திருப்பாங்க. சிலவர் தான் வாயை ஆன்னு வச்ச மாதிரி வாய் விடிய போகும் உயிர். அதுக்கப்புறம் வாயை மூடிடுவாங்க, வச்சு கெட்டி விட்டுருவாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா மலைஜலம் போய்கிட்டே இருக்கும் இறக்குற நேரத்தில். சிலருக்கு காது வழியா போகும். இப்படி எதுல போனாலுமே பிறப்பு கட்டாயமாக. அப்ப குண்டலினி சக்தியை எழுப்பி நம்ம எப்ப இடர்களை புண்களை வழியாக சுடுமண நடியை செலுத்தி நம்ம மேல கொண்டு போக அப்படின்னா, இறைவனை மனம் ஒன்றி தியானித்தால் கட்டாயமாக அந்த நிலையை நாம் அடையலாம். அந்த யோக நிலையில மட்டும் இல்லை, நீங்க சித்தாந்த வழி நடந்தாலே போதும், எடுத்த பிறவிலே நம்ம மோட்சம் அடைஞ்சிடலாம். சித்தாந்தத்தையே சிவன் திருக்கடைக்கண் சேர்த்து ஜனனம் ஒன்றிலே ஜீவன் முக்தராக வைத்து ஆண்டு மலம் கழுவி ஞானவாரி மடுத்து ஆனந்தம் முடிவித்து இனி வரும் பிறப்பை அறுத்து முத்தாந்த பாதமலர்கில் வைப்பன் என்று மொழிந்திடவும் உலகரெல்லாம் மூர்க்கராகி பித்தாந்த படுகொலியில் படுந்து வீழ்வர். இது என்ன பிராந்தே என்று நமக்கு சித்தாந்த சைவ சித்தாந்தத்துல நமக்கு சித்தியார்ல நமக்கு இந்த பாட்டு வருது. அதனால எடுத்த பிறவில போயிடலாம். அதுக்கு தகுந்த மாதிரி உரைப்பு நம்ம கிட்ட இருக்கணும். உரைப்பு இருந்தால் எடுத்த பிறவில போகலாம். இருக்கட்டுங்க, நாங்கள் பதறாமல் வரோம். இப்போ என்ன சாமி எங்கே பெற போறாரு, அவர் அங்கேயே தான் இருப்பார் அப்படின்ட்டு பதறாமல் போனாலும் அவர் ரெடி தான். அதனால் கொஞ்சமாவது நம்ம என்ன செய்யணும், முயற்சி பண்ணணும். தியானித்து கொஞ்சமாவது பழகணும். ஒரு 1/2 நிமிஷமாவது கொஞ்சமாவது தியானித்தாதான் இப்போயாவது இந்த பிறவிலையாவது கொஞ்சமாவது குண்டலினி சக்தி கொஞ்சம் எழுப்பலாம்ல. எழுப்பி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி ஏற்றி மேலே கொண்டு போகணும். சிலர் பார்த்தீங்கன்னா அந்த உச்ச நிலையை அடைய போகிற நேரத்தில் கீழே வந்துடுவாங்க. சாமி தரிசனம் கொடுக்குற நேரத்தில் அவங்களுக்கு பிராப்தம் இருந்தால் தான் நடக்கும். இல்லைன்னா டக்குன்னு குண்டலினி சக்தி சாலன்னு கீழே இறங்கி தியானம் கலைஞ்சிரும். அதனால தான் தியானம் பண்ணுறவங்களால நம்ம போய் கலைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. மதுரையில் திருவிளையாடல் புராணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு யோகி தவம் செஞ்சுக்கிட்டு இருப்பார். 12 பிள்ளைகள் போய் அந்த யோகியுடைய தவத்தை கலைச்சிருவாங்க. அவர் உடனே சாவு விட்டுருவார். இங்கே அத்தனை பேர் பன்றிக்குட்டிகளாக இருக்க கடவுது அப்படின்னு சாவு விட்டுருவார். 12 பேர் பன்றிக்குட்டிகளாக காட்டில் தாயை புரிந்து வருந்துவார்கள். அப்போ சிவபெருமான் சொக்கநாத பெருமான் அங்கே அப்படியே வந்து தாயாக வந்து என்ன செஞ்சாரு, முளை கொடுத்தார். தாயாய் முளையை தருவானே தாராதொழிந்தால் சவளையாய் நாயேன் கழிந்து போவேனோ நம்பி இனிதான் நல்காயே என்று கூட மாணிக்கவாச பெருமான் சொல்றார். நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால், புரியா சம்பந்த சொல்றார், நோயால் வருந்தி உன்னை 100 குரல் கூப்பிட்டால் நீ யார் எனாதிருக்கை நீதியோ, தாயாய் அலை கொடுத்த கேளல் அரும் குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ முன் அப்படிங்கிறாரு புரியான சம்பந்தர். அன்னைக்கு பண்டிக்குட்டிக்காக பால் கொடுத்திய சாமி, இன்னைக்கு அடியன் கூப்பிடுறேன் எனக்கு வரமாட்டியா அப்படிங்கிற. முளை அல்லவோ நீ, தாயாய் முளை கொடுத்த அரும் குலவிக்கு அன்று முளை கொடுத்தாய் நீ அல்லவோ முன் அப்படிங்கிற. எப்படி சொல்றாரு? எப்பயுமே சாமி வந்து கருணையே வடிவாகிய பெருமான். எந்த உயிரையும் அவர் விடுறதில்லை. எல்லா உயிரினத்துக்கும் ஒரே அன்பு தான். நாம கூட ஒருத்தவங்க பிடிச்சவங்க பிடிக்காதவன்னு இருப்போம். ஆனா சாமிக்கு அப்படி கிடையாது. அவருக்கு நல்லவரும் ஒண்ணுதான், கெட்டவர் எல்லாம் ஒரே அருள் தான். அவர்கிட்ட மாற்றமே கிடையாது. வழிபாடு செய்யலன்னு சொல்லி சாமி கோவிப்பது கிடையாது. வழிபாடு பண்ணா யாருக்கு நல்லது, நமக்கு நல்லது. இந்த பூசையெல்லாம் யாருக்கு வச்சிருக்காரு, நம்ம செஞ்சா கடை தேரலாம், மனம் அடங்கும், இல்லைன்னா அடங்காது, அவ்வளவுதான். பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். எல்லாமே சாமி நம்ம இந்த நிலையில இருந்து தாண்டி போவதற்கு தான் பூஜை வழிபாடு திருமுறை பாடுதல் எல்லாமே சாமி நமக்காக தான் வச்சிருக்காரு. மனம் வெளியில போகாம இருக்கிறதுக்கு தான், எல்லாமே மனம் அடங்குவதற்கு தான். கொஞ்சம் அப்படி பள்ளியுடையார் பாம்பறிந்து உண்கின்றார் எல்லியும் காலையும் ஏத்தும் இறைவனை. இரவு பகல் 2 நேரத்திலையும் இறைவனை நாம் என்ன செய்யணும், ஏற்றி வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். செய்தால் வள்ளியுள் வாதித்த காயமும் ஆகும். வலிமையான இந்த காயத்துள் சென்று பெருமான் என்ன செய்வாரு, தன் சக்தியை இந்த உடம்பிலே புகுத்தி சத்தினி பாதமாக ஆக்கி விடுவார். இந்த காயமாகிய இந்த உடம்பை அருள் உடம்பாக மாற்றி விடுவார் நமது பெருமான். அருள் உடம்பு ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன வரும், ஞானம் வந்துடும். ஞானம் வந்துருச்சுன்னா மோட்சம் வந்துடும். அருள் உடம்பை மாறுறதுக்கு தான் சத்தினி பாதம்னு பேரு. அதுக்கு முதல் நிலை இறைவனை ஒப்பு, நல்லதும் கெட்டதையும் ஒரே போல் பார்ப்பது. இறைவனை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிபாகம், மலை பரிபாகம் வந்துருச்சுன்னா சத்தினி பாதம், சத்தினி பாதம் வந்துருச்சுன்னா ஞானம், ஞானம் வந்துருச்சுன்னா மோட்சம். ஞானத்தை கொடுத்தால் அன்றி மோட்சம் கூடான்னு நமக்கு நூல்கள் சொல்கின்றது. கொஞ்சம் அப்படி இந்த பாட்டில் மிக அற்புதமாக சொல்றாரு. அந்த காயமாகிய அந்த உடம்பு வந்து அருள் உடம்பாக
மாறும். பெருமானை நினைந்து கொண்டே இருந்தால், வழிபாடு செய்து கொண்டே இருந்தால், எந்த நிலையிலையும் நம்ம அந்த குண்டலினி சக்தியை எழுப்பி, பாம்புங்கிறது அதுதான், அந்த தூங்கி கிடைக்கின்ற அந்த பாம்பு இருக்கு வந்து குண்டலினி சக்தி, அதை தான் பாம்புமாங்க. அது எழுந்து நம்ம வேலை செய்ய கொஞ்சமாவது முயற்சி பண்ணணும். கொஞ்சம் இந்த பிரிவுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்தவே நீங்க 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம்லாம் உட்கார முடியாது. நீங்க ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே சிவா கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் ஒரு மாதிரியா வலிக்கு சிவா, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இருக்கோம், நம்ம உடம்பு அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா இப்போ உள்ள சாப்பாடு அப்படி. அந்த காலத்துல சாப்பிட்டு எவ்வளவு நேரம்னாலும் கம்பீரமா அப்படி உட்காந்துருப்பாங்க, எங்கனாலும் நடந்து போவாங்க வருவாங்க. இப்ப அப்படி யாரும் முடியல, ஏன்னா அந்த மாதிரி கூடி குறுகிறாங்க எல்லாருமே. ஏன்னா அங்க முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு உணவு அப்படி இருக்கு. இல்ல பொதுவா சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வந்துட்டீங்க சார். அந்த அளவுக்கு தான் இங்க உணவு சார், அண்ணன் அந்த அளவுக்கு இருக்காங்க. சார் கண்டிப்பா உடம்பு அப்படிதான் இருக்கு. அதாவது சொன்னாரு, எப்பயுமே சாமி வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய சக்தியை வைத்துதான் எல்லாமே செய்வாரு. மனோன்மணி யாரும் தெரியுமா உங்களுக்கு? மனோன்மணி யாரு? யாரு? சிவலிங்கத்தினுடைய சக்தி எதுன்னா மனோன்மணி, சதாசிவமூர்த்தி மனோன்மணி. மனோன்மணி சிவபெருமானுக்கு தாயும் அவதான், மகளும் அவதான், தாரமும் சாமிக்கு, 3மே சாமிக்கு மனோன்மணி தான். அது பாட்டுல சொல்றாரு, தாரமும் ஆகுவள் தத்துவமாய் நிற்பள், காரண காரியம் ஆகும் கலப்பினல், பூரண விந்து பொதிந்த புராதனி, பாரளவாமிசை பத்துடையாளே அப்படின்னு யார் சொல்றா? திருமூலதேவன் என்ன சொல்றார்? தாரமும் ஆகுவள் தத்துவமாய் நிற்பாள். அம்பாள் வந்து சுவாமி தத்துவமா என்ன செய்வாரு? தத்துவத்தெல்லாம் கூட்டி வைக்கிறது சக்தி தான். சிவன் நினைக்கும், கூட்டி வைப்பது யாருன்னா சக்தி தான் கூட்டி வைக்கும். தாரமும் ஆகுவள் தத்துவமாய் நிற்பள், பூரணம் நின்ற புதிந்த புராதனி, பாரளவாமிசை பத்துடையாளன்னு சொல்லி இன்னொரு பாட்டை சொல்றாரு. வாயும் மனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு, எல்லாத்தையும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே அப்படின்னு திருமண சொல்றேன். இது உங்களுக்கு சாமிக்கு தாரம் மகள் நல் தாரமும், தாயும் மகளும் நல் தாரமும் யாரு? மனோன்மணியம்மா. இந்த பாட்டு அருமையான பாட்டு. இதெல்லாம் சக்தியை பத்தி தனியா பாடியிருக்காரு நமது திருமூலதேவன். வாயும் வனமும் கடந்த மனோன்மணி, பேயும் கணமும் பெரிதுடை பெண் பிள்ளை, ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமும் ஆமே, தாரமும் ஆகுவள் தத்துவமாய் நிற்பள், காரண காரியம் ஆகும் கலப்பைகள், பூரண விந்து பொதிந்த புராதனி, பாரளவாமிசை பத்துடையாளே அப்படின்னு மிக அருமையா பாடுறாரு. இந்த பாட்டெல்லாம் இப்படி பாடணும்னா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் நிதானமா பாடுறது. நம்ம வழக்கமாக எப்படி திரும்ப பாடுவோம்? அவசர அவசரமா எப்படி பாடுவோம்? திரும்புறமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவோம். இதனால இந்த மாதிரி நிதானமாக ஓதுவர்கள் பாடுற மாதிரி பாடினா ரொம்ப நெஞ்சே உருக்கி கண்ணீர் வந்துடும் இந்த பாட்டெல்லாம் பாடும்போது. சரி, இப்போ நம்ம புராணத்துக்குள்ளே போயிடுவோம். வேத ஆகமத்தில் கூறப்பட்ட வழியில் நடவாது அதனை கடந்து விட்டவர்கள் இப்படி கூறப்பட்ட நகர வகைகள் எல்லாவற்றிலும் யமதூதர்களால் வேதனை பண்ணப்படுவார்கள். அப்படி வேதனை படினும் சாகவும் செய்வார்கள், ஆனா இறக்க மாட்டாங்க. எல்லா வேதனையும் அனுபவிப்பாங்க, ஆனா இறக்க மாட்டாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியம். இங்க என்ன, அப்போ இன்னைக்கு காலத்துல கொண்டிருப்பான், இது இந்த மாதிரி சித்திரவதைப்படுத்தாது அப்படிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? இங்கேயாவது ஒரு கத்தியை வச்சு குத்தினாலோ இல்ல துப்பாக்கி வச்சு சுட்டாலோ இறந்து போயிடும் உயிர்.
அதுக்கப்புறம் என்ன ஆனான்னு நமக்கு ஆயிரும். ஆனா அங்க இறந்து இறந்து மறுபடியும் உயிரை கொடுத்துக்கிட்டே இருப்பார். தண்டனை அனுபவிச்சுட்டே இருக்கணும் அந்த காலம் முடியும் வரையும். புத்தியால் மிகவும் கூராயினோர் இவ்வேதனையை கேட்ட மாத்திரத்திலே தானே தானே சாவாரென்று வேதாவங்கள் சொல்லுமாதலால் அறங்கொடிய துன்பங்கள் செய்கின்ற அனல் போன்ற நரகத்தில் யார்தான் புகுவார்கள்? அப்படிப்பட்ட நரகம் இருக்கு எங்க நரகத்தில். 28 கோடி நரகமும் வாங்குமா, வா உனக்கு ரெடியார் என்ன சட்டி காத்திருக்கு இப்படின்னு ஒவ்வொரு தப்புக்கும் ஒவ்வொரு தண்டனைகள். ஆனா எவனுக்கு அவன் தர்மத்தின்படி நடக்கிறதுனால அவனுக்கே இறக்க உணவு இருக்கும். ஆனா வேற வழி இல்லை, சிவபெருமான் சொன்ன கட்டளையை அவன் நிறைவேற்றி தான் ஆகணும். புண்ணியம் செஞ்சவங்களும் பாத பூஜை செஞ்சு அனுப்புவாரான், பாத பூஜை செஞ்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவாரான். பாவம் செஞ்சவங்களை இப்படி வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்தது சொல்ல போறாரு. இப்படி இங்க சேர்ந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாரான். நம்முடைய தேகத்தில் புண்பட்டால் நோமாறு போமல்லவோ அவ்வுயிருக்கு வென்று எண்ணாமல் பிரிதுயிர் உடல்களை கொண்டீரே, பிரிதர் உடலை கீழே புலவத்துல போய் இப்படி கொண்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லியே தான் என்ன செய்வாரான், தண்டனை கொடுப்பார். இப்படி உயிர்களை இப்படி வதைச்சிருக்கீங்களே, இப்படி உயிர்களெல்லாம் கொண்டிருக்கீங்களே, நம்முடைய சரீரமும் அதனுடைய சரீரமும் வேதமல்லவென்று எண்ணாது அவனை விரும்பி தின்றீரே, இது நம்ம தேகமும் அந்த தேகமும் வேற வேறன்னு நினைச்சிட்டீங்களே, அது நாமளும் அந்த பிறவி எடுத்திருந்தா நாமளும் அந்த வேதனையை அனுபவிப்போமே அப்படின்னு நினைக்காம இந்த பாவத்தை செய்து விட்டீர்களே என்று எவன் சொல்லியே தான் என்ன செய்வாராம், தண்டனையை கொடுப்பான். அதனால் நாம் இங்கே இருக்கும்போது என்ன செய்யக்கூடாது, எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்கவே கூடாது, தீங்கு நினைக்கவே கூடாதுன்ட்டாங்க. வாய்மை எனப்படுவது யாதனின் தீமையில்லாத சொல்லல். உண்மைக்கு கூட அவர் வள்ளுவர் எப்படி சொன்னார் பாருங்க, பொய் கூறாமைன்னு ஒரு அறம் வைக்கல, ஒரு தலைப்பு வைக்கல, என்ன வச்சாரு, வாய்மை அப்படின்னு வச்சாரு. அதுக்கு எது மாதிரி உண்மை பேசுறது அவருக்கே பிடிக்கல, பொய் கூறுதலை வச்சு பேசுறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதனால உண்மை அந்த நீங்க பொய்யாகவே இருந்தாலும் கூட பிறருக்கு தீமை விளைவிக்காம இருக்கும். தீமை விளைவிக்கிறது தான் பொய்ங்கிறார். தீமை இல்லாத சொல்லல் அதுதான் உண்மை. யாருக்கு தீங்கு இல்லாம இருக்கணும். ஏற்கனவே அதுக்கு ஒன்று சொன்னேன், ஒருத்தர் வேகமாக ஒருத்தனை வெட்ட வரான், அது நம்ம வீட்டை அடைக்கா தேடி என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பான். வேகமாக வெட்டுறவன் வந்தவன் நான் உண்மையே பேசுவேன், இந்த இருக்கான் தாராளமாக வெட்டி கொள்ளுங்கள் அப்படின்னா அது என்ன ஆயிரும், பாவமாக. அந்த நேரத்தில் பொய் சொல்லலாம். பொய்மையும் வாய்மையிடத்த புறைதிருந்த நன்மையும் பயக்குமே. அது நமக்கு நம்ம சைவ வழிபாட்டில் இருக்கிறனால நமக்கு உலகறத்துக்கும் சம்பந்தமே இல்லை. உலகறம் வேற, சிவ நல்வினை வேற. 63 நாயன்மார்களும் உலக அறத்தை விட்டு வந்தவர்கள். மனைவி யாரும் கொடுத்தா இந்த உலகரம் ஏற்றுக்கிடுமா, ஏற்றுக்கிறார். கண்ணை தோண்டி கொடுத்தா உலகம் ஏற்றுக்கிடுமா, ஏற்றுக்கிறார். பிள்ளையை வெட்டுவார் கோட்படினாரு, அது உலகரம் ஏற்றுக்கிடுமா, ஏற்றுக்கிறார். ஆனால் நாயன்மார்களை எதை நம்பி செஞ்சாங்க, இந்த உயிரானது அடுத்து யம தண்டனை அனுபவிக்க கூடாது என்பதற்காக தண்டனை கொடுத்தாங்க. இல்லை தண்டனை கொடுத்துருக்க மாட்டாங்க. 8000 சமணர்களும் மதுரையில் கழுவு மரத்தில் ஏறினாங்க. ஏன் ஞானசம்பந்த பெருமான் தடுக்கல? தடுத்திருந்தாருன்னா அவங்களுக்கு எண்ணில்லாத பிறவிகள் வரும், யம தண்டனை வேற அனுபவிப்பாங்க என்பதற்காக ஞானசம்பந்த பெருமான் அதை தடுக்கவில்லை. ஏன்னா அடியாருடைய மடத்துல தீ வைத்த காரணத்தினால் அது எவ்வளவு பெரிய சிவ அபராதம். அதனால அத்தனை பேரும் கொடிய நரகத்தை போய் அனுபவிப்பார்கள் என்று கழுவு மரத்தில் ஏறதை அவர் தடுக்கல. இந்த பிறகுல ஒரு நிமிஷம் வேதனையோட போயிடும், இல்லைன்னா யம தண்டனையில எத்தனை கோடி காலம் அவன் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால ஞானசம்பந்த பெருமான் அவர்கள் மேல் கருணை வைத்து தான் தடுக்கல. இப்படி எண்ணில்லாத செயல்கள் எல்லாம் நமது நாயன்மார்கள் எல்லாம் செய்திருக்கின்றார்கள். செயற்கரிய செய்வர் பெரிய சிறியர், செயற்கரிய செய்யல் ஆகாதார் என்று வள்ளுவர் சொல்றாரு. நாமெல்லாம் செயற்கரிய செய்ய ஆகாத சிறியர்கள், அவர்கள்லாம் செயற்கரிய செய்த பெரியவர்கள். செயற்கரிய செய்யலாம் அவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க, நாம அப்படி செய்ய முடியாது. ஒரு சாதாரண மனசால இறைவனை தியானிக்க கூட முடியலையே, நம்மெல்லாம் என்ன சொல்லுங்க பாப்போம். அவர் கோயிலே கட்டியிருக்காரு, ஒரு கொத்தனாரி என்ன செய்வாரோ அதை மனசுக்குள்ளே கட்டியிருக்காரு. அப்போ எப்படி இருந்திருப்பாரு பாரு. சாப்பிட வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சாப்பிடுவார், கரெக்டாக வேலை ஆரம்பிக்க வேண்டிய நேரத்தில் வேலை ஆரம்பிப்பார், முடிக்க வேண்டிய நேரத்தில் முடிப்பார். கொத்தனார் எப்படி செய்வாரோ அதே போல செஞ்சு கடைசி கும்பாபிஷேகம் வச்சுட்டார் பூசலான்னு. சாமி புறத்தில் கட்டின கோயிலுக்கு போகாமல் எப்பா உன் டேட்டை கொஞ்சம் தள்ளி வைப்பா அப்படின்னாரு சிவபெருமான். புறத்தில் கட்டின கோயிலுக்கு ஏற்கனவே உன்னை விட பெரிய கோயில் ஒரு ஆள் கட்டியிருக்காப்புல திருநின்றவூர்ல, நான் அங்கே போகிறேன் அப்படின்னாரு. ஏடா நம்மளை விட நாமளும் இவ்வளோ பெரிய கோயிலாக கட்டியிருக்கோம், இதை விட பெரிய கோயிலா அப்படின்ட்டு வந்து பார்த்தாரு பாருங்க. ரகத்தை கட்டின கோயிலை சொன்னதும் உடனே திருவடியில் விழுந்துட்டாரு அந்த மன்னர். இப்ப அந்த கோயில் எதுவும் தெரியுமா உங்களுக்கு? அந்த மன்னர் கட்டின கோயில் காஞ்சிபுரத்துல இருக்கு. நாங்க எல்லாம் போனோம் முன்னாடி.
கைலாசநாதர் கோயில். அதுதான் அவர் கட்டின கோயில். அங்கே தான் கும்பாபிஷேகத்துக்கு அவர் வர சொல்லுவார். சாமி எப்பா உன் டேட்டை தள்ளி வச்சுன்னு சொன்னது அந்த கோயிலில் தான், காஞ்சிபுரத்தில். அந்த மன்னர் தான் அங்கேருந்து கிளம்பி வர்றார். வந்து அகத்தில் கட்டின கோயிலுக்கு எவ்வளவு பவர் அப்படிங்கிறத உணர்ந்தார். அதுக்கப்புறம் பூசநாராயணனுடைய திருவடியில் விழுந்தார். எப்பவுமே அகத்தில் நீங்கள் எது செஞ்சாலுமே எண்ணில்லாத பலனை தரும், அதை மட்டும் மறந்துடாங்க. அகத்தில் செய்யக்கூடிய, அதனால தான் புறத்தில் சிவ பூஜை ஏன் செய்யணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, புறத்தில் செஞ்சால் அகத்துக்கு வரும், இல்லைன்னா வராது. நீ கண்ணை மூடி நீ நினச்சிங்கன்னா எந்தெந்த சிந்தனையோ போவோம். பேங்க்காரன் வருவான், பால்காரன் வருவான், எதிரி கண்ணு முன்னாடி வந்து நிற்பான், எல்லாமே நடக்கும். கண்ணை முன்னாலே உங்களுக்கு எல்லா சிந்தனையும் வரும். அதனால் நீங்கள் கண்ணை திறந்து வச்சே நீங்கள் என்ன செய்யலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா கண்ணை திறந்துக்கிட்டுமே சிந்தனை எங்கேயோ போயிடுது. அப்படி சொன்னேன், அப்படி ஒரு சொற்பொழியில் சொன்னேன். சிவா நீங்கள் சொன்ன மாதிரி நான் செஞ்சேன் சிவா, வெரி குட் அப்படின்னு கை தட்டினேன். அடுத்த நிமிஷம் கை தட்டுறதை கொஞ்சம் நிப்பாட்டிடுங்க அப்படின்னு. என்னக்கா நான் கண்ணை திறந்து வச்சாலும் சிந்தனை எங்கேயோ போயிடுது அப்படின்ட்டு. ஏன்னா 90% நம்ம உலகத்திலேயே நோக்கி இருக்கோமா, அதனால அதிகமாக அதுதான் நமக்கு முன்னாடி வந்து நிற்கும். அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைனிங் எடுத்து அகத்துக்குள்ளே கொண்டு போகணும். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே கண்டு கொண்டேன். வெளில போய் எங்கே இருக்காருன்னு தேடி அலைஞ்சாதான் உள்ளே இருக்கிறாலும் தெரியும், நமக்குள்ளுக்குள்ள தான் இருக்காரு. ஆனால் புறத்தில் போய் தேடணும், ஒவ்வொரு கோயிலாக போய் தேடி வழிபாடு செய்யணும், தேடி சென்று திருந்தடி ஏற்றணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற சாமி தெரியும். அப்போ சாமி அப்படிதானே எல்லா கோயிலுக்கும் போனார். தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான்முகனும், தேடி தேடனா தேவனை என் உள்ளே தேடி கண்டு கொண்டேன். உள்ளே கண்டு கொண்டார். அதுக்கு புறத்தில் எல்லா திருக்கோயிலும் போய் சென்று தொழுமீன்கள், சென்று தொழணும். அந்த கோயில் பார்த்துட்டீங்க, நீங்கள் வேணா போயிட்டு வாங்களேன் அப்படிலாம் கிடையாது. எத்தனை தடவை வாய்ப்பு கிடைச்சாலும் போய்கிட்டே இருக்கணும். மறுபடியும் இருக்க சிதம்பரம் பார்த்துட்டு நீங்கள் வேணா போயிட்டு வாங்களேன் இப்போ என்ன அப்படின்னு இல்லாமல், எத்தனை தடவைனாலும் சிதம்பரம் போய்கிட்டே இருக்கிறது, எத்தனை தடவைனாலும் திருவாரூர் போய் வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. அங்கங்கே ஒரு சிறப்பு. ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, சிவபெருமான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக விளங்கி தோன்றுகின்றார். ஆகையினாலே நம்ம அந்தந்த திருக்கோயிலுக்கு சென்று நம்ம வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பயன்படுத்திக்கணும். இப்போ இங்கேயும் வைத்தியநாத சாமி தான், அங்கேயும் அவர் தான் இருக்காரு. ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமாக விளங்கி தோன்றுகின்றார். அதுக்கு ஒரு கலெக்டர் கதை சொன்னேன்ல, ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி புரிஞ்சுக்கோங்க, ஒவ்வொரு இடத்துலையும் சாமி விளங்கி தோன்று. அப்படி சொல்லும்போது இப்படி ஒவ்வொரு உடலையும் இப்படி நோவுமாறு செய்தீர்களே அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவாராம், நம்முடைய சரீரம் அதனுடைய சரீரமும் வேதமல்லாமல் எண்ணாது விரும்பத்தக்க செயலை செய்திருக்கின்றீர்களே, பரவமான பேரல்லாமல் வேறில்லை என்று தர்ம நெறியை விட்டீரே, தர்மம்லாம் செய்யாமல் இப்படி பூலோகத்தில் போய் இப்படி கைவிட்டு இங்கே நரகத்தில் வந்து இப்படி துன்பத்தை அனுபவிக்க போகிறீர்களே என்று வருத்தப்படுவாராம். யாரு? நமது யமதர்மன். கோபம் மேலானது என்று ஆன்மாக்களிடத்தில் கிருபை வையாமல் விட்டீரே. இந்த கோபம் தான் ரொம்ப மோசம். கோபம் ஒரு சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு சாமியார் பார்க்க ஒருத்தர் வந்தாராம். அவர் வந்து நீங்கள் என்ன எது சொன்னாலும் நீங்கள் கோபமே பட மாட்டேங்கிங்களே அப்படின்னதும், எனக்கு ஒரு படகு தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தது அப்படின்னாராம். படகுல அவர் வந்து எப்பயுமே தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பார். தனிமையாக இருந்து ஒரு படகுலேயே உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் அந்த சாமியார் முன்னாடி. அப்போ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு படகு வந்து அந்த படகு அப்படி லேசை இடிச்சது யாரோ இடிச்சாங்க, படக்குன்னு இப்படி கோவம் வந்ததான் அவருக்கு. பார்த்தா காளி படகு வந்து அவர் மேலே அப்படி டம்முன்னு இதில் மோதிது. ஓ காளி படகு தானே அப்படின்னு அவர் கோவம் தணிஞ்சிச்சான். அதே போல் நமக்கு கோவம் வரும்போதெல்லாம் அந்த காளியான படகு நம்ம நினச்சிக்கணும். இது அவங்களுக்கு யாரு கோவப்படுத்தினாலும், இது காளியான படகு, இதுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாது, இது வாட்டு கத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சிருக்க, விட்டுருங்க, கோவப்பட வேண்டாம். இது அவங்களுக்கு கோபம் என்ன செய்யும்? நச்சு பழம் போன்றது, நச்சு மரம் போன்றது. அதை நம்ம இங்கிலீஷில் வந்து இந்த பாய்சன் ட்ரீ அப்படின்னு ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்காரு. பாய்சன் ட்ரீ, நச்சு மரம், கோபத்தை நச்சு மரம்னு எழுதியிருக்காரு. அதை என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, பாய்சன் ட்ரீயிலிருந்து வருவது பாய்சன் ஃப்ரூட் அப்படின்னு எழுதியிருக்காரு. நச்சு மரத்தில் என்ன பழம் பழுக்கும்? நச்சு பழம் தான் பழுக்கும். அதனால் கோபத்தை விட்டவங்களுக்கு என்ன வரும்? கோபம் தான் வெளிப்படும். கடைசி
கொலை களவு கொலையில போய் முடியுமா? கோபம் வந்து கடைசி கொலையில போய் முடியும். டேய் என்னை கோவப்படுத்தாத, இங்க பாரு என்னை கொலைகாரனை ஆக்கிறாத அப்படிமா வந்துருக்கீங்களா? கொலைகாரனை ஆக்கிடும். ஒரு நிமிஷம் கோபம் ஜெயில கொண்டு போய் விட்டுரும். ஒரு நிமிஷம் கோபம் ஜெயில கொண்டு போய் விட்டுரும். அந்த நேரத்தில் இந்த காளியான படகு நினைச்சுக்கோங்க, இதுக்கு ஒன்றும் தெரியாது, இது வாட்டு கத்திக்கிட்டே இருக்கு, இது காளியான படகு மாதிரி நினைச்சுக்கோங்க. யாரு கோவப்படுத்தினாலும் காளியான படகு நினைச்சுக்கோங்க. தெரியாம வந்து மோதுது அப்படின்ட்டு அவங்கள விட்டுருங்க. புரிஞ்சுச்சா? சரி. அப்படி கோபமே மேலானது என்று ஆன்மாக்களத்தில் கிருபை வையாமல் விட்டது. கிருபை நம்ம இதுலதான் எல்லாமே கிருபை, இந்த ரச்சித்தல் இதெல்லாம் நம்ம நூல்கள்ல தான் நிறைய சொல்லியிருக்கு. ஆனா இப்ப யாரு கையாளுறா? அதெல்லாம் கிருபை நம்ம இதுல இருந்து வந்தது, ரச்சித்தல் நம்ம இதுல இருந்து வருது. முக்தை தரு பக்தி திறனாக அத்திக்கே சக்தி சரவணம் முக்திக்கு ஒரு வித்து கூறுவரன் என ஓதும் முக்கட்பரம் மட்குச்சுருதி முற்பட்டது கற்பித்திருவர் 33 வர்க்கத்து அமரரும் அடிபேன 10 தலை தத்தக்கணிதோடு ஒற்றைக்கிரி மத்தை பொறுதொரு பட்டப்பகல் வட்டத்தீரில் இரவாக பத்தற்கிற தத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பட்சத்தோடு ரச்சித்து அருள்வதும் ஒரு நாளே. அருணைநாதர் அழகா பாடியிருக்காரு, ரச்சித்து. ஆனா இப்ப யாரு கையாளுறது? உங்களை ரச்சிப்பார் அப்படிங்கிறாங்க. ரச்சித்தல் அங்க போயிடுச்சு, இங்க ரச்சித்தலே காணும், கிருபையும் காணும். அருள்ங்கிறது நம்ம சாமி பேரு, அருள் சாமியோட திருவருள் அருள்னு சொல்றோம். ஆனா அவங்க அருள் பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. யாருமே நம்ம இந்துக்கள் வைக்க மாட்டேங்கிறாங்க அருள்னு பேரு. எல்லாமே புரியாத பேர் தான் வைக்காங்க. என்ன சொல்ல என்னமோ ஆனா பாருங்க, நம்ம பேரை கூடமே அவங்க வச்சிருக்காங்க, நாம வந்து தெரியாத பேரா வச்சுக்கிட்டு இருக்கோம். அமலன், நிமலன் இப்படின்னு அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. சாமியோடைய பேரு மலம் இல்லாதவன்னு அர்த்தம். அது அவங்க என்னுடைய நண்பர் பேரே அமலன். ஆனா பழகும் போது தெரியல, இப்ப வழிபாடு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சாமி தான் நமக்கு அவர் நண்பராவது இருந்திருக்காரு அப்படின்னு அப்படின்னு நினைச்சுட்டேன். ஆமா, இந்து பேரு, அது வந்து சாமியோட பேரு, சிவபெருமன் பேரு. மலம் இல்லாதவன்னு அர்த்தம். மலம்னா மலம் இல்லதுன்னு அர்த்தம். அமலன் அப்படின்னா அதுக்கு இல்லாதவன், மலம் இல்லாதவன். சரி, கிருபை இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம தமிழ் சொல், வட சொல் கிடையாது. ஒருவருக்கொருவர் ஒன்றை உவந்து கொடுக்கும் இடத்து அவர்கள் மனம் பேதிக்க விக்கிரகங்கள் சொன்னீர். ஒருத்தர் கொடுக்கும் போதே மனம் நோகுமாறு பேச்சு கொடுக்கறது. ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கும்போது மனம் நோகுமாறு பேச்சு கொடுக்கறது. அது வாங்குறதுக்கு மனசு வருமா? மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டே என்ன செய்வான்? வாங்கிட்டு போய் அதை உண்பார். ஒருவன் கோபிக்கும் போது அவனை தடுக்காமல் அவனுக்கு உடன்பட்டு சந்தோஷத்தை அடைந்தேன். ஒருத்தர் சண்டை மூட்டி விட்டு சந்தோஷம் அடைகிறது. சிலர் என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு பேர்ல ஒரு ஆள் இவருக்கு பிடிக்காம இருக்கும், இல்ல 2 பேர் கூட பிடிக்காம இருக்கும். 2 பேரும் சண்டையை மூட்டி இவருக்கு அவருக்கு கோல் மூட்டி விட்டுட்டு உட்காந்த நல்லா சண்டை போடுங்க, என்னை 2 பேரும் என்ன பேச்சு பேசுனீங்க அணுவீங்க அப்படின்னு சந்தோஷப்படுறது. 2 பேரையும் ஒருவர் கோபிக்கும் போது அவரை தடுக்காமல், 2 பேரும் கோபிக்கும் போது அந்த நேரத்துல நம்ம என்ன செய்யணுமா? தடுக்கணுமா? யாரை தடுக்காம விட்டாலும் நமக்கு குற்றம் உண்டாயிரும். ஒரு 2 பேர் சண்டை போட்டு இருக்காங்க, அந்த நேரத்தில் போய் தடுக்கணும். ஒரு ஆடை வெட்டு போகும்போது வெட்டாதீங்கன்னு சொல்லணும். நம்ம வலிமை இல்லைன்னா கூட, நம்மளால வலிமையோடு நம்ம சொல்ல முடியாட்டா கூட மனதால இறைவனை பிரார்த்தி கொள்ள வேண்டும். நடந்து போகும்போது புழுக்கள் எதுவும் எறும்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டே வெளியில் நடந்து போகணும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, தர்ம நூல்கள் நமக்கு அதுதான் சொல்லுது. சிவத்திருமத்திரம் நமக்கு அப்படித்தான் சொல்லுது. அதே மாதிரி காலையில் எந்திரிச்சதுமே ஒவ்வொரு நிலையிலையும் சாமியை தியானித்து பெருமானே எல்லாமே உன்னுடைய திருவருளாக இருக்க வேண்டும் என்று நினைக்கணும். எந்த உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வராதுன்னு நினைக்கணும். ஒரு ஆம்புலன்ஸ் போனா கூட பெருமானே அந்த உயிர் எப்படியாவது பிழைச்சு கொடுக்கணும்னு நினைக்கணும். அது வாட்டு ஆம்புலன்ஸ் போயிட்டே இருக்கு, நீங்க வாட்டு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா குற்றமாயிரும். அந்த நேரத்தில் நினைக்கணும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி எந்த அநியாயங்கள் நடந்தாலும் அதை இறைவனிடம் வேண்டிக் கொண்டு அதுக்கு நியாயம் தருமாறு சுவாமியிடம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இல்லைனாலும் குற்றமாயிரும். ஏன்னா நம்ம இப்போ எந்த நிலையில இருக்கோம்? அடியார் தன்மையில இருக்கும். அடியார் இருக்கின்ற நாம் என்ன செய்யணும்? எல்லா உயிரிடத்தும் இரக்கம், கிருபை எல்லாம் இருக்க வேண்டும். இப்ப பிற சரீரத்துக்கு வருத்த முறை பொல்லாங்குகளையே சொன்னீரே, சுத்தான் மக்கள் செய்யாத பொல்லாங்கையே செய்தாரே என்று பலவாக சொன்ன. ஒரு சாமியார்ட்ட பார்த்து எந்த நேரமும் என்னை குறை சொல்லிக்கிட்டே இருக்கான், ஏதாவது கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான், குறை சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஒரு சாமியார்ட்ட போய் சொன்னாராம்.
எந்த நேரம் பார்த்து பொல்லாங்க சொல்லிக்கிட்டே இருக்கான் என்னை பார்த்து, எதையாவது பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படின்றதும் அந்த சாமியார் வாப்பா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்னு கூட்டு போனாராம். பன்றி மலம் சாப்பிடும் பாருங்க, அந்த இடத்துக்கு கூட்டு போனாராம். இந்த சாமியார் எங்க கூட்டு போனாராம்? பன்றி மலத்தை சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டு போனதும் உடனே அதை பார்த்து, எதுக்கு இங்கே கூட்டு வந்தீங்க, இதை பார்த்தியாப்பா, பன்றி மலத்தை உண்டு அந்த இடத்தை சுத்தப்படுத்தியது. அதே போல நீ பிறருடைய குறையை கூறி நீ என்ன செய்யற, உன்னை நீ நாசமாக்கி கொள்கின்றாய் அப்படின்னாரு. அந்த பன்றியை வச்சு உதாரணம் சொன்னாரு அந்த சாமியார். ஆனா யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, குறை அடுத்தவங்களை பற்றி பொல்லாங்கு சொல்லக்கூடாது. சொன்னா அந்த பன்றிக்கு கோமானம் தான் நம்ம. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம அடியார்களாக இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நிலையிலையும் யாரையும் பொல்லாங்க சொல்லக்கூடாது, யாரையும் திட்டக்கூடாது, மனதால கூட யாரையும் என்ன செய்ய தீங்கு நினைக்க கூடாது. ரொம்ப கவனமா நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா சாமிக்கு நம்மளை ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு சாமி கிட்ட நம்ம அன்பை பெற வேண்டும். எனக்கு சாமி மேல அன்பு வர மாட்டேங்குன்னா பிறகு இறக்கம் இருந்தா தானே இறைவன் மேல அன்பு வரும். இல்லைன்னா எப்படி அன்பு வரும் சொல்லுங்க பார்ப்போம். அன்பு எங்க நிறைஞ்சிருக்கோ அங்க சிவபெருமான் வந்து உட்காந்துருவாரு. நீங்க நினைச்சாலும் போக மாட்டாரு. உங்க உள்ளத்துல வந்து அன்பு எனும் பிடியில் அகப்படும் மலையேங்கிறாரு அது அருளாளர். அன்பு எனும் பிடியில் சாமி அகப்பட்டுக்கிறார். அதுலயும் ஞானசம்பந்த பெருமான் சொன்னார், பக்தி வலையில் படுவோன் காண்கன்னாரு ஞானசம்பந்த பெருமான். பக்தி என்கின்ற வலையில் படுவோன், சாமி அகப்பட்டுருவார். அதை விட்டு நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டார். நம்ம பக்திங்கிற வலையில அவரை வளைச்சு போடணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சரி புருஷங்க வளைச்சு போட தெரியல உனக்கு அப்படியாங்கல்ல, எதையோ வளைச்சு போடுறாங்க. சாமியை வளைச்சு போடணும். பக்தி என்கின்ற வலையில சாமி இழுத்து போடணும். சாமி நம்மளை விட்டு எங்க போவாரு சொல்லுங்க, எதையோ வளைச்சு போடுறாங்க. புரியுது அவங்களுக்கு? அப்ப இப்பதான் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, இது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க அப்படின்னு சொல்றேன். அப்படியே இருக்கு. இந்த மாதிரி சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம். என்ன சரி, சிவபெருமானம் முந்தான முடிச்சு வச்சுக்கோங்க, அவ்வளவுதானே. அவரை அன்பு என்கின்ற பிடியில நல்லா பிடிச்சு வச்சுக்கோங்க. சாமி நீ எங்கேயும் போகக்கூடாது சாமி, என் உள்ளத்துல எப்பயுமே என் கூட இரு அப்படின்னு சொல்லி சாமியா பக்தி என்கின்ற வலையில அகப்பட்டு வைத்துக் கொள்ளுங்கள். சாமி நம்ம விட்டு எங்கேயும் போக மாட்டார், நம்ம கூடயே தான் இருப்பார். ஒழுக்கமுடையவரையும் மிகுந்த அறிவுடையவரையும் அவர் மகிமையை ஆராயாமல் உங்களுடைய பொல்லா மனம் புழுங்கும்படி கொடுமைகளை சொன்னீரே. ஒவ்வொருத்தரையும் ஆராய்ஞ்சு பார்க்காம ஒவ்வொருத்தருடைய மனம் புழுங்கும்படி பேசுறது, மனம் நோகும்படி பேசுறது. அடியனுக்கு தெரிஞ்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எங்க பக்கத்து வீட்டுல ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க, அவங்க மூத்தவங்கள என்ன செய்வாங்க, அவங்க மன நோகும்படியே விடுக்கு விடுக்கு விடுக்குன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. யார? அந்த மூத்தவரை, பாட்டின்னு வச்சுக்கோங்களேன். மூத்தவர்னா பாட்டி. அந்த இவங்க வந்து வயசுக்கு வந்த பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த பாட்டிய எந்த நேரம் பார்த்தாலும் விடுக்கு 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 பேசி 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 மன நோவும்படி செஞ்சு கொஞ்ச காலத்துல அந்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க கட்டி கொடுத்து போனாங்க. போனா என்ன இவங்க செஞ்சாங்களோ, முற்பகல் செய்யும் பிற்பகல் அப்படியே நடக்கு. இவங்க வீட்டுல நடக்கு. இவங்களுடைய பிள்ளைகள் வந்து இவங்களை பாடா படுத்துது. வெடுக்கு வெடுக்குன்னு தாயும் தந்தையும் 2 பிள்ளையுமே தாய் தந்தையார வஞ்சிக்கிட்டே இருக்கு. எந்த நேரமும் தாங்க முடியாம ஒவ்வொரு நேரமும் மனம் புழுங்கி 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 அழுது 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 என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நான் என்ன பாவம் செஞ்சனும், ஆனா நான் பாவம் செஞ்சது எனக்கு தெரியுது அப்படின்பாங்க. நான் சொன்னேன், நீங்க அந்த பாட்டிய சின்ன பிள்ளைல நீங்க ரொம்ப இதா பண்ணுவீங்கல்ல, வஞ்சிக்கிட்டே இருப்பீங்கல்ல, அது இப்பதான் சரணா புரியுது. நான் செஞ்ச தப்பு இப்பதான் எனக்கு புரியுது. அன்னைக்கு எனக்கு தெரியல. அவங்களை ரொம்ப நான் மன வருத்தப்படுத்த பட்டினதுக்கு இன்னைக்கு நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த வினையை அனுபவிக்கும் போதுதான் வந்துருச்சு. அடிமை எடுத்து கொடுத்தேன், இதனால தானே அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமா, இதுதான் காரணம். ஏன்னா முற்பகல் தெரியாம செஞ்சது இந்த பிறவில அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. பிள்ளைகளே பாடாப்படுத்துது. மூத்தவர்கள், அதான் மூத்தவர்கள்லாம் யாரையும் திட்டக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அவங்கள குழந்தையா பார்த்துக்கணும். வீட்டுல தாய் தந்தையாரெல்லாம் குழந்தையா பார்த்துக்கணும். மூத்தவர்கள் எப்பயுமே வீட்டுல ஒரு அறிவுரை சொல்றதுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். அவங்கள இங்கிருந்து நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முதியோர் இல்லத்துல கொண்டு போய் அனுப்பி விடுறாங்கல்ல. முதியோர் இல்லத்துல போய் இருங்க, நாங்க எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, நாங்க நிம்மதியா இருக்கணும் அப்படிங்கிறாங்கல்ல. அப்படிலாம் விட்டுறாங்க.
தாயந்தேர கூடயே வச்சுக்கணும். அதுதான் சிறப்பு. எப்பயுமே கூட்டு குடும்பமா இருக்கணும். அதுதான் சிறப்பு. கூட்டு குடும்பமா இருந்தால் தான் சிறப்பு. ராஜபுரத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, 16 பேர் ஒரு வீட்டு குடும்பத்துல 16 பேர். எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிருக்கு. எல்லாருமே யாரும் வேற வீட்டுக்கே போகல. எல்லாரும் ஒரே வீட்டுக்குள்ள 16 பேரும் 16 பேரும் உட்காந்து சாப்பிடுவாங்க. 16 பேரும் உட்காந்து கூட்டாஞ்சோறு சாப்பிடுவாங்க. இப்பயும் நடக்கு. நம்ம தான் என்ன செய்யறோம், 4 பேர் உட்காந்து சாப்பிடுறதுக்கு நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க பேர சாப்பிட்டுக்கிறோம், எல்லாம் எடுத்து வச்சிருக்கு, புரியுதா அப்படிங்கிறாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் சாப்பிட்டு எந்திப்பாரு. அதுக்கப்புறம் இங்க ஒரு பெருசு சாப்பிட்டுச்சான்னு கொஞ்சம் பாரு, பெருசு பெருசு சாப்பிட்டுச்சான்னு கொஞ்சம் பாரு அப்படிங்கிறது. சாப்பிட்டுச்சா அது போகட்டும், அது இருந்துச்சுன்னா ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும், அது போகட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இவர் போய் உட்காந்து சாப்பிடுறது. இவங்க இப்படி சொல்றாங்கல்ல, இவருடைய தம்பி இந்த சாப்பிட்றான் பாருங்க, இவருடைய தம்பி வந்து சொல்லுவான், இந்த அண்ணன் சாப்பிட்டு முடிச்சு எந்திரிச்சு போயிட்டானான்னு பாரு. இவன் பெரியவங்களுக்கு என்னன்னா, இவன் செஞ்சா இவனுக்கு பின்னாடி ஒண்ணு வரும்ல, இவன் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான், அவன் எந்திரிச்சு போயிட்டானான்னு பாரு, அதுக்கப்புறம் நான் உட்காந்து சாப்பிட்டேன். அதுல இப்படித்தான் வரும். எதை செய்யறோமோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதை விதைக்கிறோமோ அது கட்டாயமா விதைஞ்சே தீரும். கட்டாயம் அது எந்த நிலையிலும் அது போகவே போகாது. எப்பயுமே நம்ம எதை விதைக்கிறோமோ அது விதைஞ்சே. நெல் வச்சா நெல்லு தான் வரும், பருத்தி வராது. எதை விதைக்கிறோமோ அது பின்னாடி அது பயணத்தை கண்டிப்பா தந்தே ஆகணும். அது அறுவடை பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அறுவடை பண்ணாம விட்டுருவீங்களா? அறுவடை பண்ணியே தான் ஆகணும். அப்படி இப்படிலாம் கொடுமை செய்தீர்களே நரகத்திலே. அதுலயும் பாத்தீங்கன்னா சொன்னாரு, பஞ்சமா பாதகத்தை செய்தவர்கள் 28 கோடி நரகத்தில் சந்திராதித்தர் உள்ள வரையிலும் கிடந்து அழுங்குவார்கள். பாதகத்தை செய்தவர்கள் 14 கோடி நரகத்தில் பிரம்மனது நித்திய பிரளயத்தில் பாதியாகிய 500 சதுர்முக அளவும் கிடந்து அழுங்குவார்கள். ஒரு சதுர்யுகமே நம்ம தாங்க முடியாது. சதுர்யுகம், கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள். ஒவ்வொரு காலத்திலுமே இந்த யுகங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். இப்ப மட்டும்தான் கலியுகம் கிடையாது, இதுக்கு முன்னாடி எத்தனையோ கலியுகம்லாம் போயிடுச்சு. நம்ம பார்த்தது இந்த கலியுகத்தை நமக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சதுர்யுகம் 4 எப்பயுமே சுத்திக்கிட்டே தான் வரும். கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். இதுக்கு முன்னாடி எத்தனையோ யுகங்கள் தோன்றி 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 100 கோடி பிரம்மர்கள் வந்திரன், என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனே, 7 கங்கை மணல் இந்திரன், இரு இணை இல்லாதவன் ஈசன் ஒருவன். எத்தனையோ பிரம்மாக்கெல்லாம் போயிட்டாங்க, சாவிக்கு மண்டையோட போயிட்டாங்க. எத்தனையோ பிரம்மா போயிட்டாரு, எத்தனையோ திருமால் மண்டையோட போயிட்டாரு. ஒரு பிரம்மாவுக்கு 434 கோடி வருஷம் அரை நாள். அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு? 8 லட்சம் கோடி வருஷம். அவருக்கு ஒரு நாள். அவருக்கு 100 வயசு ஆகும்போது திருமாலுக்கு 1 வயசு, அவருக்கு ஒரு நாள் ஆகும். 1 வயசு கிடையாது, ஒரு நாள் ஆகும் அவருக்கு. அப்ப அவங்க எத்தனை காலம் தோன்றியிருப்பாங்க, அவங்க எத்தனை காலம் அரச ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க, அவங்க எத்தனை காலம் படைத்தல் தொழில் செஞ்சிருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் படைத்தலும் காத்தலும் எத்தனை யுகம் பண்ணியிருப்பாங்க. அப்ப எவ்வளவு காலங்கள் தோன்றி மறைஞ்சிருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன்னா அப்பர் சொல்றாரு, அடியும் சொல்லல, அப்பர் சொல்றாரு, 100 கோடி பிரம்மர்கள் நொந்தினர், என்னில் 6 கோடி நாராயணன் அங்கனேங்கிறாரு. அப்போ அவங்களாம் வாழ்ந்த காலம் எத்தனை வருஷம் கோடி காலம் இருக்கும். சிவபெருமான் சிரிக்கிற நேரத்துல எத்தனையோ கோடி யுகங்கள் தோன்றி மறைஞ்சிருவான். நம்ம இந்த 100 வருஷம் வாழ்றதுக்கு நம்ம படுற பாடு 100 வருஷத்துலயும் பாருங்க. 30 எல்லாருக்கும் எல்லாம் நர தர எல்லாம் வந்துருது. 30 வயசுல எல்லாம் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப உள்ள உலகத்துல. ஏன்னா இப்ப அந்த சட்டை எல்லாம் 30 வயசுல கண்ணாடி போட்டுறாங்க. நர பாத்தீங்கன்னா 25 வயசுல எல்லாத்துக்கும் நர வந்துருது. இப்ப திரை 30 வயசுலயே வந்துருது. 40 வயசுல பாதி கிளடாகிற மாதிரி ஆயிடுறாங்க. 40 வயசுல 50 வயசுல போயே சேர்ந்துடுறாங்க. அப்படியே போகுது நிலைமை. இப்ப 50 60 தான். ஆனா நம்மளாம் சாமி ஆரோக்கியமா வச்சிருக்காரு அப்படின்னா நாம இறைவனை வழிபாடு செய்வதுதான் காரணம். சாமி வழிபாடு செய்து கொண்டே இருந்தால் சாமி ஆயில கூட்டிக்கிட்டே போவார். எதுக்காக? நமக்கு எதுக்கு ஆயில் வேணும்? வழிபாடு செய்வதற்கு நமக்கு ஆயில் வேணும். மித்ததெல்லாம் நம்ம குழந்தை குட்டியெல்லாம் யாருங்க பாக்குறது? நான் போய் சேர்ந்துட்டா குழந்தை குட்டி யாரு பாக்குறது? எல்லாம் சிவபெருமான் தான் பார்ப்பாரு. நம்மளாம் பார்க்கவே முடியாது. நம்மளால எந்த இதுவும் பார்க்க முடியாது.
நம்ம நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம், நாம தான் இந்த பிள்ளைகளை வளர்க்குறோம், நம்மளாலதான் இந்த குழந்தைகள் இப்படி இருக்கு, அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். அதுதான் தப்பு. எல்லாத்தையுமே சுவாமி தான் செய்யறாரு. நம்மளால ஆகக்கூடிய காரியம் ஒண்ணுமே கிடையாது. நமக்குனால ஒரு அறிவும் கிடையாது, நமக்கு ஒரு செயலும் கிடையாது. எல்லாமே பெருமான் தான் செய்யறாரு. வேதித்து வளர்த்தெடுத்த பெய்வளை தன் பாத திறம்பாடி ஆடையலோர் எம்பாவா என்று சொல்வதற்காக உமைமை தான் நம்மளுடைய ஒவ்வொரு பிறவிலையும் எடுத்து எடுத்து வளர்க்குறாங்க. நம்ம வளர்த்தெடுப்பது யாரு? நம்ம சிவசக்தி தான். அதான் ஒவ்வொரு உயிர்களையும் பேணி பாதுகாத்து ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம கூடயே சக்தியா வந்து துணை செய்து கடைசி சிவத்திட்ட கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் துணை செய்யும் திருவருள். சக்தி நம்ம சாமிகிட்ட கொண்டு போய் சேர்த்து விடுறது யாருன்னா சக்தி தான். அதனாலதான் அம்பாள் அனுக்கிரகம் இருந்தாதான் சிவபெருமானை நாம் அடைய முடியும். புரிஞ்சிச்சா அவனுக்கு? சரி, அப்படி ஒவ்வொரு சதுரகமும் கடந்து அழுந்துவார்களா? இந்த பாவம் புரிந்தவர்களும் ஒவ்வொரு சதுரகமும் கடந்து அழுந்துவார்களாம். ஒரு நாள் 2 நாள் கிடையாது, ஒவ்வொரு யுகமும் அழுந்துவார்களாம். அப்ப எத்தனை கோடி நரகம் என்னென்ன பாவம்லாம் செஞ்சதுக்கு எங்க போய் நம்ம அழுந்த வேண்டி இருப்பாங்க. அதனால இருக்கும்போதே, இந்த மனித பிறவி கிடைக்கும் போதே சிவபெருமானை நன்றாக வழிபாடு செய்து இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ என்று பெருமானை நம்ம எந்த நிலையிலையும் நாம நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். அவரை நினைக்க நினைக்க இன்பம், அவரை மறக்க மறக்க நமக்கு துன்பம். அவரை நினைப்பதும் மறப்பதும் நம்ம கையில தான் இருக்கு. எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் சாமியை நினைந்து கொண்டே இருக்க வேண்டும். இவ்வாறு இந்த பூமியில் வந்த பாவிகள் தாம் தாம் செய்த கர்ம காரியங்களுக்கு ஈடாக முதலில் யோனி பேதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து ஆண்டுள்ள துக்கங்கள் எல்லாம் அனுபவிப்பார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிறவிலையும் நிறைய துக்கங்கள் அனுபவிப்பார்கள். இங்க ஒவ்வொரு பாவிகளையும் அந்த கர்மத்துக்கு ஈடாக ஒவ்வொரு யோனி எதிரையும் பிறந்து வந்து துக்கத்தை அனுபவிப்பார்கள். மறுபடியும் பிறவிக்கு வந்து துக்கத்தை அனுபவிப்பார்கள். அங்க நரகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் எங்க வருவாங்க? பூலோகத்துக்கு தான் வருவாங்க. வந்து என்ன செய்வாங்களாம், அத்தாரோபணியை விட்டு புழுவாய் பிறந்து துக்கங்களை அனுபவிப்பார்கள். அங்கிருந்து வந்தவே நேரம் எங்க வருவாங்களாம்? புழுவா வந்து பிறப்பாங்க. அது அப்போஸ்தலன் நல்லா சொன்னாரு. பெருமானே பெருமானே அப்போஸ்தலன் சொன்னாரு, புழுவினும் கடையேன் அப்படின்னாரு. புழுவினும் கடையன்னாரு. மாணிக்கவாசகர் பெருமான் கூட நாயினும் கடையன்னாரு. அப்போஸ்தலன் என்ன சொன்னாரு? புழுவினும் கடையேன் அப்படின்னாரு. புழுவிக்கும் குணம் 4, எனக்கும் அதே. புழுவிற்கும் எனக்கும் உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன். புனிதன் தமர் குழுவும் இடத்து, புனிதன் தமர் குழுவும் எவ்விடத்தேன் சென்று கூடவே என்று இந்த பாட்டில் சொல்றாரு. நல்லா சொல்ற தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாட்டுல என்ன சொல்றாருன்னா, யாராக இருந்தாலும் ஒரு அடியார் திருக்கூட்டத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த பாட்டுல சொல்றாரு அப்போஸ்தலன். ஒரு குழுவுல இருக்கணுமா, அடியார் குழுவுல சென்று போய் கூடி இருக்கணுமா. யார் சொல்றா? அப்போஸ்தலன் சொன்னா யாருடைய வாக்கு? சிவபெருமானுடைய வாக்கு. புனிதன் தமர்னா யாரு? சிவபெருமானுடைய தமராகிய உறவாக வழங்கக்கூடிய அடியாருடைய குழுவில் ஒரு ஆளாக நாம் என்ன செய்யணுமா? எப்போதும் இருக்க வேண்டும் சொன்னது அப்போஸ்தலன். புழுவினும் கடையேன், புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தை வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். இவ்வையகத்தை தொழுவாருக்கு இறங்கி இருந்தருள் செய் பாதிரி பொலியோர் அப்படின்னு அப்போஸ்தலன் சொல்றாரு. புழுவின் கடை என்ன? புழுவிற்கு குணம் 4, எனக்கும் அதே குணம் 4 அப்படின்னா, புழு என்ன செய்யும் தெரியுமா உங்களுக்கு? புழுவு இறைய தேடுறதுக்கு முயற்சி செய்யும். செய்த கொஞ்சம் கவனமா கலந்துதான், செய்த கொஞ்சம் கவனமா கலந்து. புழுவிற்கும் குணம் 4, எனக்கும் அதே 4 குணம். என்ன குணம் அப்படின்னா, அது இறைக்காக தேடும், நானும் இறைக்காக என்ன செய்யறேன்? வேலை பார்க்கறதுக்கு அலைகிறேன், இறையை தேடுறதுக்கு அலைகிறேன். எந்தது தேடுறதுக்கு அலைகிறேன். அதுவும் தேட முயற்சி பண்ணுதா புழு. அப்புறம் என்ன செய்யும்? அது சாப்பிடும், நானும் சாப்பிட்றேன். அது உறங்கும், நானும் உறங்குறேன். அது இன்ப துன்பத்தை அனுபவிக்கும், நானும் இன்ப துன்பத்தை நிகழ்ச்சியை அனுபவிக்கிறேன். இதுல எக்ஸ்ட்ரா நான் என்கிட்ட ஒண்ணு என்ன இருக்குன்னா, வஞ்சகம் என்ன என்கிட்ட இருக்கு அப்படின்னு. அதனால நான் புழுவினும் கடையேன். மற்றவரை கோல் சொல்லுதல், மற்றவருக்கு தீங்கு விளைவித்தல் போன்ற வஞ்சக எண்ணம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் புழுவினும் கடையேன் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாங்க. புழுவினும் கடையேன், புனிதன் தமர் குழுவிடத்து எவ்விடத்தேன் சென்று கூடவே அப்படின்னாரு. எப்படி பெருமானே, அந்த அடியார் திருக்கூட்டத்துல எனக்கு இருக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சாமிகிட்ட கேட்கிறேன். எப்பயுமே அந்த கூட்டத்துல இருந்துகிட்டே இருக்கும். இந்த பாட்டை நான் ரொம்ப நாளா எந்த பாட்டுன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு அதை தேடி கண்டுபிடிச்சாச்சு. இந்த பாட்டுல தான் சொல்றேன். ஒரு அடியார் குழுவுல எப்பயுமே ஒரு ஆளா இருக்கணும்னு முன்னாடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இந்த பாட்டுல தான் சொல்லியிருக்காரு. புழுவிற்கும் குணம் 4, எனக்கும் அதே 4.
புலியூருக்கும் எனக்கும் உள்ள பொல்லாங்கு இல்லை, புலிவினும் கடை. இதா இது நம்ம திருப்பாதிரி புலியூர் பாட்டுல சொல்றாருல, ஈண்டாளுமாய் எனக்கு எந்தையுமாய் உடன் தோன்றினராய் மூன்றா உலகம் படைத்து வந்தார் மனத்துள்ளிருக்க ஏண்டான் இமயவிற்கு அன்பர் திருப்பாதிரி புலியூர் தோன்றா துணையாய் இருந்தனன் தன் அடியோங்களுக்கே. எப்படி பாட்டு இந்த பாட்டுலாம், அருமையான பாட்டு. கருவாய் கிடந்து உன் கடலே நினைந்தடியும் கருத்துடைய உருவாய் தெரிந்து உந்த நாமும் பயின்றேன் உணதருளா திருவாய் ஒடிய சிவாய நமையான நீரணிந்தேன் தருவாய் சிவகதி நீ பாதிரி புலியூர் அரணே. இப்படி அந்த பதியத்தை தான் சொல்றாரு. குழுவன் புனிதன் தமர் குழுவும் எவ்விடத்து சென்று கூடவேன்னு அதுதான் நினைக்கிறேன். பாருங்க, இல்லைன்னா உங்களுக்கு பார்த்து சொல்றேன். என்ன சரி, அப்படி புலியூருக்கும் குணம் 4 எனக்கும் அதே அப்படிங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு சொல்றாரு பாருங்க. புழு செய்யறதை விட நான் என்ன எக்ஸ்ட்ரா ஒன்று செய்யறேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து வஞ்சக எண்ணெய் இருக்கிறதுனால நான் புழுவினும் கிடையேன். சரி, புழுவா பிறந்தாச்சு, அடுத்து எதா பிறப்பாங்க அப்படின்னா, புழுவாய் எடுத்த தேகத்தை விட்டு அதற்கு வேறாகிய பறவை உரு எடுத்து அதனால் உண்டாகிய துக்கங்களெல்லாம் அனுபவித்து தொலைத்தவாறே மிருகாதியாகங்களை பிறந்து ஆண்டுள்ள துக்கங்களை அனுபவிப்பார். அடுத்து மிருகமா வந்து பிறப்பாங்களாம். அதனால தான் நம்ம எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அடியாராகி திருநீரை பூசி அஞ்செழுத்து சொன்னதுனால எங்கே போக வேண்டாம், நமக்கு யமலோகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா யமதூதரும் 5 பேர் சொல்லலாம். யார் நமச்சியத்தை சொல்றாங்களோ யமதூதர்கள்லாம் நம்ம பக்கத்தில் வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சிட்டோம். அதுதான் சொன்ன ஆதரம்பையில் ஆரூரர் தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாளினில் ஆடல் வெம்பரி மீதேரிமா கையிலேகி. யார் சொல்றா? அருணைநாதத்தை பத்தி கரெக்டா சொல்லிட்டாங்க. அருணைநாதர் சொல்றாரு, நாதம் வந்துக்கலாம். நம்ம எப்பயுமே அடியார் துணை கொண்டு இருந்தோம்னா அவங்க போற வழியிலே நாமளும் அடியாரெல்லாம் எங்க போவாங்க? சிவலோகத்துக்கு தான் போவாங்க. சிவபெருமான வழிபாடு செய்து அவர் லோகத்துக்கு போவாங்க. நாம் அவங்கள பின்தொடர்ந்தோம்னா நாமளும் அங்க போயிடுவோம். எப்படி சேரமான பெருமாள் நாயனார் சுந்தரம் சாமியை பின்தொடர்ந்ததுனால எப்படி கைலாயம் சென்றாரோ அதே போல நாமளும் பின்னாடியே போய் சென்று அடையலாம். அப்ப இதை விட்டுட்டு நாம இதை மறந்து இருந்தோம் என்றால் நரகலோகத்துக்கு போகணும், அப்புறம் புழுவா பிறக்கணும், அப்புறம் பறவையா பிறக்கணும், அப்புறம் மிருகங்களா பிறக்கணும். இப்படி ஒவ்வொரு பிறவியா மாறிக்கிட்டே ஒரு அச்சு மாறிக்கிட்டே வரும். ஒவ்வொரு பிறவியும் மாறும். அதுக்கு நாம் இடம் கொடுக்காம என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்து முடிந்த அளவுக்கு நாம பிறருக்கு வஞ்சக எண்ணம் நினைக்காமல், எந்த உயிருக்கும் தீங்கு நினைக்காமல், எந்த உயிருக்கும் இரக்க குணத்தோடு, எல்லா உயிரிடத்தும் இரக்க குணத்தோடு நாம் இருக்க வேண்டும். அடுத்தனாரு முன்னால் பரிவாகப்பட்ட நல்வினை பகுதி வந்து பொருந்த அந்த நல்வினையின் பலத்தினால் மானிடராக வந்து பிறப்பார். எப்படி சொல்லிருப்பாங்க? இவ்வளவும் போய் எல்லா பிறையும் எடுத்து ஏதோ பண்டை பிறகு ஏதோ செய்த நல்வினை காரணமாக வந்து எங்க பிறப்பாங்கன்னா மனிதராக பிறப்பாங்க. அண்டசம் சுவேதசம் உற்பிச்சம் சராயுசம் 84 84 100,000 உண்டாம் யோதி பேதங்கள் இதில் மானிடத்து உதித்தல் கடலை கையால் நீந்தினன் காரியம் கான் அப்படின்னு சித்தியார்ல சொல்றாரு. அண்டசம் சுவேதசம் உற்பிச்சம் சராயுசம் 4 என்னது? விதை, வியர்வை, கருப்பை, முட்டை. இந்த 4ல தான் உயிர் வரும். வேற எதுலையுமே உயிர் வராது. நீங்க வேணா ஆராய்ச்சி வேணா பண்ணி பார்த்துக்கோ. விதையில உயிர்கள் வருதா? வேர்வை அடுக்குல இருந்து உயிர்கள் வரும். வேர்வையில இருந்து, முட்டையில இருந்து உயிர் வரும், கருப்பையில இருந்து உயிர் வரும். இந்த 4 தவிர்த்து நீங்க வேற எதுலையும் பார்த்தாலும் வராது. இந்த நம்ம சொல்லிட்டாங்க. அதான் 4 வகை தோற்றம் 7 வகை பிறப்பு 84 100,000 யோனி பேதங்கள். 7 வகை பிறப்புனா நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுட்டாங்க. 7 பிறவிங்க. இங்க பாருங்க, 7 பிறவி. கடைசி மனித பிறவி. இனிமே பிறவி கிடையாது, சும்மா போட்டுக்கிட்டு அப்படிங்கிறாங்க. அப்போ அருணைநாதர் சொன்னது அப்ப பொய்யாயிரும்ல. எழுகடல் மணலை அளவீடில் அழுதியும் எனத்தட பிறவி அவதாரம் அப்படிங்கிறாரு. எண்ணில்லாத பிறவி நம்ம எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப அவர் சொன்னது பொய்ன்னு ஆயிரும். அப்படிலாம் கிடையாது. 7 வகை பிறப்பு என்பது என்னன்னா, இது நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, தாவரங்கள், விலங்குகள், பறவைகள், பறவைகள், அப்புறம் மனிதர்கள், தேவர்கள், மொத்தம் 7 புரிஞ்சுச்சா? இப்படி 7 வகை பிறப்பு. 4 வகை தோற்றம் என்பது விதை, வியர்வு, முட்டை, கருப்பை 4. 7 வகை பிறப்பு என்பது இது. அப்புறம் 84 100,000 என்பது உயிர்களுடைய வகைகள். உயிர்களை எண்ண முடியாது, எண்ணிலி உயிர்கள். அதனுடைய வகைகளை பிரிச்சு வச்சிருக்காங்க நம்ம அருளாளர்கள்.
தாவரங்கள் 14 லட்சம், விலங்குகள் 10 லட்சம், மனிதர்கள் 9 லட்சம், தேவர்கள் 11 லட்சம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் பிரிச்சு வச்சிருக்காங்க. நீரில் வாழ்வன 10 லட்சம், எல்லாத்தையும் கூட்டினா 84 லட்சம். இது சொன்னது யாரு? ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்காரு, அருளாளர்கள் எல்லாருமே பாடியிருக்காங்க. 84 100 1000 அப்படின்னா 84 லட்சம் உயிருடைய வகைகள். இப்ப நமக்கு பறவைகள் எத்தனை தெரியும்? பறவைகள் எத்தனை தெரியும்? நமக்கு ஒரு 10 பறவை தெரியுமா? அதுல வந்து மொத்தம் 10 லட்சம் வகைகள் இருக்கான். பறவைகளே 10 லட்சம் பறவைகள் இருக்கு நமக்கு. நீங்க காட்டுக்குள்ள போறீங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பறவைகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அடியிருந்து இப்ப ஒரு ஜூக்கு போயிருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா அடியில ஒரு 100 பறவை பார்த்தேன். 100க்கு மேல பார்த்திருப்பேன். அவ்வளவு பறவைகள் அந்த இதுக்கு அந்த ஜூக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப எங்க போனீங்க? நம்ம கடைசியா புவனேஸ்வர் போனோம் பாத்தீங்களா? அங்க முதல் இடத்துக்கு ஜூக்கு தான் கூட்டு போனாங்க. அங்க போய் புலியெல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கு, ரொம்ப பெருசு. வந்துருமோன்னு பயமாவே இருக்கும். ஆனா அது பாட்டு உட்காந்துருக்கும். இவ்வளவு பெருசு, 2 ஆள் உயரம் புலி. அது பாட்டு இருந்தது. சரி, அது மாதிரி சிங்கம் வந்து இப்படி உறங்கிட்டு இருந்துச்சு. அது பக்கத்துல கூட்டு போனாங்க. பார்த்தேன், தம்பி எந்திரிச்சிடாதீங்க தம்பி, எங்க கரடி பாத்தீங்கன்னா வேகமா இது வந்து பரட்டுது. அது இப்படி சைட்ல இப்படி பார்க்கும், மேல வந்து இப்படி தாவுது. அப்புறம் கண்ணாடி மூடிட்டேன். கண்ணாடி மூடி தான் பார்த்தோம். கண்ணாடி வந்து பரண்டுது. அப்படி அது அது ஜூம் அது அப்படி அமைப்பா வச்சிருக்காங்க. உள்ள சுதந்திரமா திரிய விட்டுருக்காங்க. இருந்தாலும் வண்டியில போகும்போது கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அது பாட்டு ஏறி உள்ள வந்துட. அங்கே கண்ணாடி லாக் பண்ண சொல்லிடுவாங்க. லாக் பண்ணி அப்படியே வண்டியிலே உள்ள கூட்டு போய் காமிப்பாங்க எல்லா இடத்தையும். என்ன சார்? ஆமா, அது ஒவ்வொரு இடத்துலயும் சிங்கம் இருக்கிற இடத்துக்கு தனியா கூட்டு போவாங்க, புலி இருக்கிற இடத்துக்கு தனியா கூட்டு போவாங்க, கரடி இருக்கிற இடத்துக்கு தனியா கூட்டு போவாங்க, பறவைகள் இருக்கிற இடத்துக்கு கூட்டு போவாங்க. இப்ப அப்படி பார்த்ததான் நிறைய பறவைகள் சொன்னேன் பாத்தீங்களா? அப்படி எண்ணில்லாத பறவைகள்லாம் அதுல 10 லட்சம் வகைகள் இருக்கு. தாவரங்கள்ல 14 லட்சம் வகைகள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சதுல ஒரு 10 15 தாவரங்கள் தான் தெரியும். அதுல 14 லட்சம் வகைகள் இருக்கு. இப்படி 84 100 1000 யோனி பேதங்கள்ல உயிருடைய வகைகள் இருக்கு. இதுல மாடத்து இந்த 84 லட்சத்தை ஒரு அண்டாவில் போட்டு குளிக்கு, எனக்கு 4446 தான் வேணும் அப்படின்னு எடுக்க முடியுமா? அது மாதிரி வந்திருக்கு இந்த பிறவி, மனித பிறவி கிடைச்சது அதிசயம். மாண்டத்து உதித்தல் கடலை கையால் நீந்திரன் காரியம். அந்த கடலை கையால் நீந்தி போக முடியுமா? ரொம்ப கஷ்டம். அது மாதிரி மனித பிறவி கிடைக்கும்போது ரொம்ப அரிது மனிதராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூன் குருட்டு செவிடு நீங்கி பிறத்தல் அதை விட அரிது. பிறந்து சிவபெருமான வழிபாடு பண்ணணும்னா அதை விட இது வேற எதுவும் கிடையாது. சிவபெருமான எந்த நிலையிலையும் வழிபாடு பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா தெரிஞ்சு போச்சு, சிவபெருமான் தான் முழு முதல் பொருள்னு தெரிஞ்சிச்சு. இனி அந்த என்ன செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணும், நம்ம அருளாளர்கள் என்ன சொல்றாங்க, இதை வைத்துக்கொண்டு நாம பெருமானை வழிபாடு செய்து கொண்டே இருக்க வேண்டும். நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் துயின்றாலும் விழித்தாலும் இவைத்தாலும் பெருமானுடைய திருவடியே வந்தாலும் மலர்பாதத்தை நினைந்து கொண்டே வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்பிறவி தப்பிடில் எப்பிறவி வாய்க்குமோ, வாய்த்தது இது ஒரு பிறவி நம்தமக்கு மதித்திடுவேன் தானே சொல்றாரு அப்போஸ்தலர். நல்ல பிறவியா வீணாக இந்த வட்டம் தீச்சி எடுக்கிற எத்தனை பேர் வராங்க? 14 பேர். ஜேசா முதல்ல என்னைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு அவரும் ரொம்ப நாளா சாமிக்கு தொண்டு செஞ்சு குருவா வந்துட்டாரு சாமி. யாருனாலும் தொண்டு செஞ்சா சாமி குருவா வந்துருவாரு. குருவாய் வருவாய் அருள்வாய் புகனே சனியாயிரு. ஆமா, அது தீச்சி இருக்கிற மட்டும் தான் அரைச்சிருக்காங்க. என்ன சார்? தீச்சி இருக்கிற மட்டும் தான் அரைச்சிருக்காங்க. ஒரு வேனுக்கு மட்டும். அப்படி சாமி எப்படி வருவார்னா, பக்குவம் வந்துருச்சு அப்படின்னா சுவாமி குருவாக வந்து விடுவார். தொண்டு செய்து கொண்டே இருந்தால் குருவாக வந்து விடுவார். ஒருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழே. பக்குவம் வந்துருச்சுன்னா உடனே வந்துடுவார் சாமி. எப்படி வருவான்னு சொல்ல முடியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா மாணிக்காச பெருமானுக்கு வழியை வந்து காத்திருந்தார்ல, அவருக்கு பக்குவம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு திருப்பரந்துறையில வந்து காத்துட்டு இருந்தார். இவர் வாங்க போனது என்னமோ ஒரு 100 கிலோமீட்டர் தான். மதுரையில இருந்து தொண்டி மாநகரத்துக்கு குதிரை வாங்க போறதுக்கு 100 கிலோமீட்டர். ஆனா கையில எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? அங்க இருந்து சிவபெருமான் இவருக்கு தேடி பிடிச்சி இந்த ஆன்மாவை ஆட்கொள்ள வேண்டும் என்று திருப்பரந்துறையில வந்து உட்காந்துருக்காரு. வழியை வந்து உட்காந்துருக்காரு. அதனாலதான் பாட்டுல ஒவ்வொரு பாட்டுலையும் வருங்க, திருவாசகத்துலலாம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றேன். ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது, நமக்கு ஒரு அறிவு கிடையாது, செயலும் கிடையாது.
சுத்தமா துளி அளவு கூட ஆணவம் வராம இருக்கக்கூடிய பதியம் எதுன்னா திருவாசகம். அப்ப தேவாரத்துல இல்லையாங்க? தேவாரத்துல இருக்கு. தேவாரம் எல்லாமே சாமி கொடுத்த 12 திருமுறையுமே பாடினோம் என்றால் நமக்கு சுத்தமா ஆணவமலமே வேலை செய்யாது. ஆணவமலத்துக்கு வேலையே கிடையாது. என்னன்னா திருவாசகத்துல சிறப்பு என்னன்னா அதுல கூட தேவாரத்துல வந்து இந்த பதியத்தை பாடினா உங்களுக்கு இந்த பலன்னு சொல்லியிருப்பாரு. இதுல வந்து எல்லாமே சிவபெருமான் மேல அன்பு ஒன்றை மட்டுமே பாடி, அன்பு நூல் பேரு திருவாசகம். அப்படி அந்த நூலை நாம் படித்து நாம் என்ன செய்யணும்? நாம தெளிந்து கரை தேர பார்க்கணும். அதனால திருவாசகத்தை மட்டும் முற்றுவதல்னு வச்சாங்க. ஏன்னா சிவபெருமானே கைப்பட எழுதிய நூல்ல திருவாசகம். ஆனா அதை வந்து முற்றுவதல் அடிக்கடி வைக்கிற காரணம் அதுதான். நடராசன் கைவருந்து எழுதிய தெய்வ நூலாம் எது? திருவாசகம். மற்றதுல முற்றுவதல் வைக்க மாட்டேங்காங்க பார்த்தீங்களா? ஏன் காரணம்? என்ன காரணம்னா இது சுவாமியே எழுதியிருக்காங்க. அதையும் போய் இப்ப எல்லா இடத்துலையுமே இப்ப வைக்க ஆரம்பிச்சாங்க. சுந்தரம் சுவாமிகள் பதிய முற்றுவதல், ஞானசம்பந்தர் பதியம் முற்றுவதல், காலையில இருந்து இரவு வரைக்கும் படிக்காங்க, 7 மணி வரைக்கும். அந்தந்த நேரத்துல, அதாவது சாப்பாடு நேரத்துல ஒரு 5 பேரா போய் சாப்பிட்டு வந்துக்கிறாங்க. காலையில, மதியம், சாயங்காலம் 7-8 மணி வரைக்குள்ள முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு வச்சிடறாங்க. அது 150 பதியம் 200 பதியம் இருக்கும் போல தெரியும் வர்றாங்க. சரி, அப்படி அப்போ மானிடத்து பிறத்தல் வந்து சாதாரண வராது. அப்படி இந்த பிறவியை நம்ம வீணாக்கிட்டோம்னா மறுபடியும் மனித பிறவி தான் வருதுன்னு சொல்ல முடியாது. ஆகையினாலே இந்த மனித பிறவியை நாம பயன்படுத்தி கொள்ள வேண்டும். தாவர முதலிய 6 யோனியுள்ளும் மானிட தேகம் எடுத்தலே அரிது. எத்தனையோ வகை பிறவிகள் இருந்தாலும் எது அரிது? மானிட தேகம் கிடைக்கிறது அரிது. அம்மானிடர்களும் பிராமண எடுக்கை அரிது. பிராமணரா பிறக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான். மனிதரா பிறந்து பிராமண வருணம் எடுத்தாலும் 4 வேதங்களையும் குற்றமற ஆய்தல் அரிது. அந்த 4 வேதத்தை, அதுலயும் பிராமணர்களே 4 வேதத்தை ஆய்ந்து அறிகிறவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க ரொம்ப ரொம்ப அரிது. அவைகளை ஆய்ந்து அறிதல் மேலாகிய போக மோட்சங்களை அடைதல் அதை விட அரிது. அவங்களும் மோட்சம் அடைகிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிராமணர்களே ரொம்ப ஒழுக்க நெறிய கடைபிடித்து இருக்கணும். எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்தனர் என்போர் அறவோருங்கிறாரு அருளாளர்கள். யாருக்கு தீங்கு நினைக்க கூடாது. அப்படி உள்ளவங்க சிந்தையில எப்பயுமே சிவபெருமான் நீங்காம இருப்பாராம். அரியானை அந்தரதம் சிந்தையானை அருமறையின் அகத்தானை அப்படின்னு அந்த பாட்டுல சொல்றாருல. என்ன சொன்னாரு? அரியானை அந்தனர் தம் சிந்தையானை. அப்ப அந்தனுடைய சிந்தையில சிவபெருமான் எப்பயுமே நீங்காம இருக்காரு. அப்ப நீங்க கோயிலுக்கு போய் நீ என்ன சொல்லக்கூடாது? அந்தணர்களை குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொன்னா யாருக்கு தான் வரும்? நம்ம சிவபெருமானே திட்டினதுக்கு சமமாயிரும். அவங்க சிந்தையில எப்பயுமே சிவபெருமான் நீங்காம இருக்கிறதுனால நம்ம கோயிலில் பூஜை செய்கிற அந்தணர்களை நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் குறை கூறக்கூடாது. நிறைய பேர் போனீங்கன்னா கோயிலுக்கு போய் என்ன பூஜை பண்றாங்க, உடனே முடிச்சுட்டாங்க, என்ன தீவனம் காட்டுறாங்க அப்படின்னு நிறைய பேர் நம்மகிட்டே வந்து சொல்றாங்க. அவங்க சூழ்நிலையை அறிஞ்சு அவங்க பண்ணுவாங்க. நம்ம குறை கூறுறதுக்கு வந்திருக்கோம். சாமியை கும்பிட்டுட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கோம். அடுத்தவங்களுடைய குறையை நம்ம பார்க்கறதுக்கு வரல. அதனால அந்தணர்கள்லாம் போய் நம்ம என்ன செய்யக்கூடாது? நம்ம எந்த குறையுமே கூறக்கூடாது. அவங்க இப்படி பூஜை பண்றாங்க, அப்படி பூஜை பண்றாங்க, வேகம் முடிச்சிட்டாங்க, இதை எடுத்துட்டு போறாங்க, அப்படி போறாங்க, இப்படி போறாங்கன்னு சொன்னா அது நமக்கே திரும்பும். செவத்துல அடிக்கிறப்ப வந்து மறுபடியும் நமக்கு அவரவருக்குள்ளபடி ஈசன் அருளாலே அவரவரை கொண்டு ஏற்றுமானால் அவரவரை நல்லார் பொல்லார் என்று நாடுவது என் நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று யார் சொல்றா? குருஞான சம்பந்தர் சொல்றார். ஆனா யாரை குறை கூறுவதற்காக நம்ம கோயிலுக்கு போல, மாட்டு போனோமா, பெருமான வழிபாடு செஞ்சோமா, அந்த மாதிரி. ஆனா என்ன, ஒருத்தவங்க நம்ம வேற யாராவது தவறாக வழிபாடு செஞ்சா நம்ம அந்த இடத்துல சொல்லலாம். அப்படின்னு கோயில்ல வளம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு அடியார் வந்து கையை தொங்க போட்டு வந்தாங்க. நான் அடின்னு சொன்னேன், இது கையை தொங்க போட்டு வரக்கூடாது, தூக்கின கை முடிச்சு வர்ற வரைக்கும் கொடி மரத்து வரைக்கும் இருக்கணும் அப்படின்னதும், நீங்க எதுக்கு கோயிலுக்கு வரீங்க அப்படின்னாரு. நீங்க பாட்டு சாமி மட்டும் சிந்தனை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும், அடுத்தவங்களை பத்தி நீங்க எதுவும் பேசக்கூடாது அப்படின்னா. அதுல இருந்து நான் அடின்னு யாருக்கும் சொல்றது இல்லை. இருந்தாலும் பார்த்துதான் சொல்ல வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தரையும் பார்த்துதான் சொல்ல வேண்டியது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க நல்ல வழிபாடு செய்ய, யாரையும் குற்றம் குறை பார்க்க வேண்டாம். நீங்க பாட்டு நீங்களாச்சு சுவாமியாச்சு, நீ வேற எனாதிருக்க நான் வேற எனாதிருக்க நேராக வாழ்வதற்கு ஒன்று அருள் கூற என்று சொல்வதற்கிணங்க பெருமானுக்கும் நமக்கு தான் தொடர்பு. கோயில போயாச்சுன்னா நல்லா வழிபாடு பண்ணுங்க, திருமுறையை முடிஞ்ச அளவுக்கு பாடுங்க, அர்த்த மண்டபத்தில் வச்சு பாடுங்க.
யாருக்கும் இடையூறு இல்லாம பாடுங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தர் சாமி கும்பிட்டுட்டு இருப்பாரு, அங்கனக்குள்ள நீங்க சத்தமா பாடினா அவங்க வழிபாடு கெடுமா கெடாதா? சில பேர் வஞ்சே போடுவாங்க, போய் அங்கிட்டு போய் பாடி அப்படின்ட்டுருவாங்க. அதனால யாருக்கும் இடையூறு இல்லாம பாடணும். அதில் சில நேரத்தில் ஐயரே வைவாங்க, அவங்க நம்ம அந்த நேரத்தில் கோவிக்க கூடாது, அவங்க நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அதனால் அர்த்த மண்டபத்தில் தான் வந்து பாடணும். யாரையும் குறை சொல்லக்கூடாது. உள்ள போனா நம்ம குறை கூறுவதற்காக நம்ம போகல, நாம இறைவன் மேல் அன்பை பெருக்குவதற்காக தான் நம்ம திருக்கோயிலுக்கு போறோம். நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமா அன்பை சேகரிக்கிறதுக்கு தான் நம்ம போறோம். கோயிலுக்கு எதுக்கு போறோம்? சாமி மேல கொஞ்சம் கொஞ்சமா அன்பு கூடுவதற்கு தான் போறோம். நம்ம அன்பை குறைக்கிறதுக்கு போகல. இப்படி ஒவ்வொருத்தரையும் குறை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு அன்பு குறைஞ்சிக்கிட்டே வரும். கோயிலுக்கு போய் புண்ணியம் இல்லாம போய் சரிதானே? சரி, அப்படி இப்போ பூ உலகில் நீங்க அரைத்து ஆரம்பிச்சோம். ஆமா, ஒரு 5 நிமிஷம். பூ உலகத்தில் உண்டாகிய நவகண்ட பிருத்திவிகளுக்கும் விசேடமான பரதகண்டத்தில் தோன்றிய குமரி தீவில் தோன்றுதல் கிடைத்தலுக்கு இந்த குமரியில வந்து பிறக்கிறது ரொம்ப சிறப்பான். அதுலேயும் குறிப்பா பாண்டிய நாட்டுல பிறக்கிறதே சிறப்பு தான். ஏன்னா பாண்டிய நாடே பழமதி நாடு சிவலோகம், பாண்டிய நாடு சிவலோகம், கன்னியாகுமரி வரைக்கும் பாண்டிய நாடு தான். குமரியில வந்து பிறக்கிறதுனா ரொம்ப சிறப்பு. கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு கங்கை குமரித்துறை ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு இல்லை அப்படின்னாரு. நீங்க எங்க போய் குளிச்சாலும் சிவபெருமான் மேல அன்பு இல்லாம குளிச்சீங்கன்னா அது பயன் தராது. காசிக்கு போய் கங்கையில போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்னா பாருங்களேன். அப்படியா? சரி. அப்புறம் திருச்சியில போய் காவிரியில போய் குளிச்சுட்டு வந்துட்டேன்ல, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வேற என்னங்க, நேரா கன்னியாகுமரிக்கு போனேன், 3 கடலும் சேர்ற இடத்துல அப்படியே குளிச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் நீராடாத கடல் கிடையாது, நீராடாத குளம் கிடையாது. அப்படியா? சரி, அங்கெல்லாம் போனீங்களே சிவபெருமானை நினைச்சீங்களா? அது ஒண்ணுதாங்க நினைக்கல அப்படின்னா அத்தனையும் நீங்க கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் பொங்கு கங்கை குமரித்துறை ஆடிலன் எங்கும் ஈசன் எனாதவருக்கு. சிவபெருமான் அன்பு இல்லாம நீங்க எங்க குளிச்சும் பயன் தராது. குளிக்கும் போது எப்படி நினைக்கணும் அப்படின்னா, அந்த குளத்தையோ ஆறையோ சிவமாக நினைத்து அந்த தண்ணீரை சக்தியாக பாவித்து மூழ்கணும். அவ்வளவுதான். ஏக சொல்றல, ஆத்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவளையத்தே. அந்த பாட்டுல சொல்றல, ஆத்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தனத்தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தனி வானும் குவளையம் எல்லோவும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்பவார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப்ப பூத்திகடும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரஞ்சுனை நீராடலோர் எம்பாவாய். அந்த சுனைனா அந்த பொய்கைனா குளம். அந்த குளத்துல சாமி அந்த திருவள்ளுல நாம போய் மூழ்கணும். பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் அரவத்தால் பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பும் கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்த ஆடையலோர் எம்பாவாய்ங்கிறாருல பாட்டுல. அந்த பொங்கு அந்த குளத்துல போய் அப்படி மூழ்கி பொங்கு மடுவில் அந்த சிவத்துல அப்படி அளந்தணுமா. குளத்தை சிவமா பாவித்து அதில் உள்ள தண்ணீரை சக்தியாக பாவித்து சிவசக்தியின் மூழ்கி அந்த அளவுக்கு அதுல ஊறி திளைக்கணுங்கிறாரு பாட்டுல. ஏற்கனவே சென்னையில சென்ற ஊரை ஒரு பெண்ணு உறங்கிக்கிட்டு இருக்கா. ஒரு பெண்ணு வரும்போதே சிவபெருமான் புகழ கேட்டு மயங்கி கீழே விழுந்து கிடக்கா. ஒரு பெண்ணு எழுப்ப போறா. நேத்து அத்தனை சொன்னிய சிவபெருமானை பத்தி, என் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரி தித்திக்க பேசுவாய், நேற்று தித்திக்க பேசிட்டு இன்னைக்கு உறங்கிக்கிட்டு இருக்கியே அப்படின்னு. நல்லா பேசின சிவபெருமானை பத்தி அப்படி பேசின, ஆனா இன்னைக்கு தூங்கிட்டு இருக்க. ஒரு பெண்ணு அந்த புகழை கேட்டு அங்கேயே கிடந்தால் என்ன மயங்கி கிடக்கா. அவ எப்படி உருகு தலையன்புல இருக்கா. நீ இப்படி கடையன்புல இப்படி உறங்கிட்டு இருக்கே வா அப்படின்னு அவங்க எழுப்பி அவ கூட்டு போய் அந்த சிவசக்தியில மூழ்கி சுவாமியோட சிவசக்தியில அதுல தெளிச்சு அதுக்கப்புறம் சிவபெருமானை போய் என்ன செய்யறாங்க, வழிபாடு செய்யறாங்க. அப்படி வழிபாடு செய்யும் போது என்ன ஆகுது, முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுவைக்கும் பேத்துமா பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீர் அடியோம் உன் அடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே என் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே துளும்பாய் பரிசே. பெருமானே எங்களுக்கு சிவனடியாரே கணவராக கிடைக்க வேண்டும் என்று அந்த பெண்கள் எல்லாம்
என்ன கேட்கணும்? அடியார்கள் கணவராக வேண்டும் என்று. சில பேர் அடியார் கணவராக கிடைச்சி கூட அதை பயன்படுத்த மாட்டேங்கிறான். சும்மா எடுத்து வச்சிருக்க கொட்டிக்கோங்க அப்படியே அவன் பக்கத்துல இருந்து பழுமாறணும். அதுதான் ரொம்ப சிறப்பு. அடியார் அடியாரை வந்து சிவம் பாவிக்கணும். அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அடியார் கணவராக கிடைச்சாங்கன்னா அந்த அடியார் மேல கோவமே வரக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கோங்க. புரியுது அவங்களுக்கு? அந்த அடியார் மேல அவங்கள சிவமா பாவிக்கணும். எப்படி பாவிக்கணும்? அவங்களும் சிவம் நமக்கு கிடைச்சிருக்க பெரிய பாக்கியம். நமக்கு அடியாரே கணவராக கிடைச்சிருக்காங்க. அவங்கள சிவமா பாவிச்சு அவங்கள்ட்ட எந்த கோபதாவும் இல்லாம அவங்களோட அன்பாக பழகி அன்பான முறையில உபசரிக்கும். அதுதான் சிறப்பு. புரிஞ்சுச்சா? ஏன்னா எல்லாரும் ஒரு மாதிரி கீழே குடிஞ்சிட்டே சிரிக்காங்க. எனக்கு கொஞ்சம் அந்த காரணம் புரியல. இது எல்லாரும் வீட்லயுமே நடக்கும் போல தெரியுது. ரிப்பீட் ஒரு ஆள் வந்து ரிப்பீட் இன்னொரு கொஞ்சம் சொல்லுங்க அப்படி. அதனால கணவர் வந்து நமக்கு கிடைத்த அந்த கணவரை நல்லா பயன்படுத்திக்கணும். ஏன்னா சிவபெருமான்கிட்ட போய் நம்ம என்ன செய்வோம்னா சும்மா காட்டதான் செய்வோம். சாமி ஏத்துக்கோ சாமி அப்படின்னு காட்டதான் செய்வோம். இங்க வச்சு பக்கத்துல இருந்து பாக்குறோம். ஆகா கணவர் நமக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடுறாங்க. சிவபெருமானே உட்காந்து சாப்பிடுறான்னு நினைக்கிறேன். ஐயா சாப்பிடாது. புரியுதா உங்களுக்கு? எல்லாம் எல்லாம் ஒரு மாதிரியாவே குடிச்சோம். அது வேற மாதிரி வேண்டாம். ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விதமா நடக்கு. இருந்தாலும் நம்ம பல இதெல்லாம் எடுத்து பேச வேண்டும். சரி, அதனால அடியார் கணவராக கிடைக்க வேண்டும் என்று நம்ம நூல்கள் எல்லாம் சொல்லுது. பிற சமயத்துல பாத்தீங்கன்னா வைஷ்ணவத்துலாம் கண்ணனையே கணவராக கேட்பாங்க, கடவுளையே கணவனாக கேட்பாங்க. நம்ம இதுல அப்படி கிடையாது. அடியார்கள் கணவனாக கிடைக்க வேண்டும். இதுதான் சிறப்பு எப்பயுமே. ஏன்னா அடியார்களை கணவராக கிடைச்சிட்டாங்கன்னா எந்த சூரியன் எங்க தோன்றி எங்க மறைஞ்சா எங்களுக்கு என்ன? எங்களின் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். அடியாரே எங்களுக்கு கணவராக கிடைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கே நாங்க பணி செய்வோம். எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க தங்குள் பகலென்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோர் எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். எப்படி சொல்ல இருப்பாங்க? எந்த சூரியன் எங்க தோன்றி எங்க மறைஞ்சா, இரவா இருந்தானே பகலா இருந்தானே, எங்களுக்கு தேவை அடியார் கணவராக கிடைக்கணும். அவங்களுக்கே தொண்டு செஞ்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்நாளை போக்கணும். அவங்க சிவபெருமான் இந்த பூலகத்துல நடமாடக்கூடிய சிவபெருமான் எங்களுடைய கணவர் தான் அப்படின்னு நாங்க அடியாரே கணவராக கிடைச்சி அவங்களுக்கே பணி செஞ்சுட்டு எங்களுடைய வாழ்நாளை போக்கிக்குவோம். எப்படி சொல்றாரு பாருங்க. திருவம்பா மார்கழி வரப்போகுது, எல்லாம் தயாராகுங்க. ஒரு 20 பாட்டு யார் யாருக்கெல்லாம் தெரியும்? நாங்க எப்பயுமே இப்படிதான் வைப்போம். எங்களுக்கு வந்து 10 பாட்டு தெரியும். முழு பாட்டு தெரிஞ்சா நாங்க இப்படி இருக்கோம். 20 பாட்டு தெரியும். எப்பவுமே டெய்லி ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ணா கூட 20 பாட்டு வந்துடும். 30 நாள் இருக்கு. 20 நாள் மனப்பாடம் பண்ணிட்டா கூட 30 கடைசி அந்த 10 நாள்ல நீங்க மனப்பாடமா படிச்சிடலாம் அந்த 20 பாட்டு. சரி, திருவள்ளுவர் கூட்டிக்கிட்டோம். அப்படி ஆமா நீங்க எப்படி ஓடிடுச்சு டைம். சரி, இவ்வாறு வேத ஆகம புராண நீதி வழங்கிய இக்குமரி கண்டத்தில் தோன்றிய மானிடர்கள் அவ்வேத ஆகமங்களை ஓதியதனால் பதி முதலிய உண்மை ஞானத்தை உணர்ந்து உயிர்க்குயிராகிய சிவனது பாதங்களை அடைதலாகிய அரிய தவத்தினை செய்வாராகையில் அவர்கள் தம்முடைய ஆன்மாக்களுக்கு தாமே வஞ்சகராக ஆவார். இப்படி இந்த மானிட பிறவியை நாம என்ன செய்யணுமா மதித்து இன்னும் ஒரு இது இருக்கோம் இதை முடிச்சிருவோம். ஏன்னா அடுத்து வந்து நம்ம ஜனன மரண இயல் பார்த்துடலாம். ஒரு 2-3 பாட்டை மட்டும் பார்த்துட்டோம்னா போயிடலாம். அடுத்து சொல்றாரு, சடுதியில் தர்மத்தை செய்யாமல் சரீரத்தையும் தமது மடவார் முதலிய பொருட்களையும் நிலை என்று கருதி பாவத்தை செய்து குருரத்தை உடைய நரக குழியில் விழுவார்கள். எத்தனையோ மனிதர்கள் என்ன செய்யறாங்க? தான தர்மங்கள் செய்யாம மடிந்து விடுகிறார்கள். அது சொன்னாரு, இம்மானிட தேகம் நெடுநாள் இல்லாதென்று அறிந்து தனது வாக்கினாலே சிவனது திருநாமமாகிய பஞ்சாட்சரத்தை உச்சரித்து, நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த தேகம் எப்படி மண்ட உள்ள போகுது. அதுக்கு முன்னாடி நாம செய்ய வேண்டிய வேலைன்னா சிவபெருமானது திருநாமமாகிய பஞ்சாட்சரத்தை உச்சரித்து கண்ணால் அவனது திருவுருவங்களை புலப்பட சேவித்து இப்படி நாள்தோறும் சப ஜபத்யானங்களை செய்து பூமியில் வந்திருக்கும் அவர்களே மோட்சத்தை அடைவார்கள். இதெல்லாம் யாரு செய்யறாங்களோ அவர்கள் தான் மோட்சத்தை அடைவார்கள். ஜபதவம் யாரு செய்கின்றார்களோ அவர்களே மோட்சத்தை அடைவார்கள். யார் ஜபதவம் பண்ணுவா? அடியார்கள் தான் பண்ணுவாங்க. மற்றவங்களும் அந்த ஒரு நெறியோடு செய்ய மாட்டாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த இது திருநள்ளாருக்கு நாங்கள் போயிருந்தோம். திருநள்ளாருக்கு போயிருந்தோம். அங்க என்ன பண்ணாங்க, ஒருத்தர் நம்ம கூட வந்து வருது. அது யாரு நான் தர சொல்றேன். என்ன சிவா பேசிக்கிட்டே ஜபம் பண்றாரு. அது ஆச்சரியமா இருக்கு. இது மறைக்கிறதுல அவருக்கு தெரியுது, மறைச்சு வச்சு செய்யணுங்கிறது தான் தெரியுது. அப்புறம் சிவா நீங்க என்ன பண்றீங்க? நான் ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசினா கூட நான் ஜபம் பண்ணுவேன் அப்படின்ட்டாரு.
அது எப்படி பேச முடியும்? அது எப்படி தியானம் பண்ண முடியும் சொல்லுங்க? சிவத்தை நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணணும். அதுதான் உண்மையான தியானம், உண்மையான ஜபம் எல்லாமே. நீங்க ஒவ்வொரு காயை நகட்டும் போதும் உருட்டும் போதும் சாமியை சிந்தனை பண்ணணும். சிந்தனை பண்ணலைன்னா அந்த ஜபம் பலிக்காது. புரியுது அவங்களுக்கு? அதனால நம்ம ஒருநிலைப்படுத்தி ஜப தியானங்களை நாம் செய்ய வேண்டும். பலர் பார்வையிட்டால் பலியா ஜபங்கள், பலர் பாராவண்ணமே ஜெபி. யாரும் பார்க்காதவாறு ஜெபிக்கணும். பார்த்தீங்கன்னா 4 பேர் தெரியுற மாதிரியே ஜெபம் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணோம்னா அப்படி பண்ணுவாங்க. அப்படிங்கிற யாரு நீங்க லாக் பண்ணிடணும். கதவை லாக் பண்ணிட்டு தான் நீங்க ஜெபம்லாம் பண்ணணும். பூஜை ரூம்ல சில வீட்டுல தான் ஒரே அறையா இருக்குமா, அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது. அதுவுமே அவங்க இல்லாத நேரத்துல மறைச்சு வச்சுக்கிட்டு பார்த்தா கூட நம்ம மறைச்சு வச்சு செய்யணும். பார்த்துட்டாங்கன்னா அந்த ஜபம் படிக்காது. பலர் பார்வையிட்டால் பலியா ஜபங்கள், பலர் பாரா வண்ணமே ஜெபி. அதனால அது மாதிரி திருநீர் பூசுவதற்கு ருத்ராஜ் அணிவதற்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது? கூச்சப்படக்கூடாது. ருத்ராஜம் வாங்க, திருநீர் பூசணுவாங்க. நான் அடியனும் உள்ள வழிபாட்டுக்கு வரும்போது நான் திருநீர் இவ்வளவு ஃபுல்லா பூசணும், அந்த இவ்வளவு பூசக்கூடாதா அப்படின்லாம் கேட்பேன். முன்னாடி உள்ள வரும்போதுலாம். அப்ப எனக்கு இந்த பாட்டை சொல்லிதான் அடியனுக்கு புரிய வச்சாங்க. சிவருமன் பக்கத்துல வரமா வேண்டாமா அப்படின்னாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? சிவருமன் கூட இருக்கணும் அப்படின்னு. அப்ப பூசக்கூடாது. பூசுவதற்கு கண்டியினை பூசும் புண்ணியரை காண்பதற்கு பூசும் அரங்கு. யாரு திருநீர் பூசுவதற்கும் கண்டியினை அறிவதற்கும் கூச்சப்படுறாங்களோ அவங்ககிட்ட சிவருமன் இவங்க கிட்ட போவோம் அப்படின்னு சிவருமன் கூச்சப்படுவாராம். அதனால கூச்சப்படாம நாம திருநீர் ருத்ராட்சமும் அணிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படி சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, எக்காலத்தில் சிவபெருமானை ஐக்கிய முறை தியானம் பண்ணி இருக்கும் அவர்களே சிவபெருமானது திருவடி தாமரை நீக்கமின்றி அடைந்தவர்கள். அந்த ஞாதாக்கள் நெருங்கிய பாவத்தை செய்தார்களே ஆயினும் பாவ பலத்தை அடையார். அவங்க தெரியாம பாவம் செஞ்சா கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்கன்னா அந்த பாவத்தை அடைய மாட்டாங்க. யாரு? சிவபெருமானை வழிபாடு செய்கின்றவர்கள். திருவடி தாமரை எந்த நேரமும் நீக்கமின்றி நினைப்பவர்கள். அவங்க பாவமே என்ன செய்யாது, அவங்களை ஒன்றும் பந்திக்காது. ஏற்கனவே நம்ம சொன்னோம்ல, தக்கன் தன் வேள்வி தீமையில் போய் முடிஞ்சிச்சு, சண்டேசன செய்த தீமை நன்மையாக முடிந்ததுன்னு ஏற்கனவே நம்ம சொன்னோம். அதேதான். திருநீற்றை அணியும் மேனியை உடையானுமாய் எப்போதும் உள்ளவனுமாய் உத்தமனுமாய் சத்துருக்களுடைய முப்பரத்தை எரித்த நெட்டுரத்தை உடையவனுமாய் கங்கை திருச்சடையில் தரித்தவனுமாய் சிவபெருமான் அளித்த அதிசயத்தினையும் வீரத்தினையும் உடைய 6 முகமுடைய பிள்ளையாரே மண் முதல் இப்போ யாரு சொல்றா? அகத்திய மாமுனிவர் சொல்றாரு. 6 இப்ப முருகப்பெருமான் தான் சொல்லிட்டு இருக்காரு இந்த கதைய. இந்த உபதேசத்தெல்லாம் யாரு பண்றா? முருகப்பெருமான் சொல்றாரு. 6 முகமுடைய பிள்ளையாரே மண் முதல் நாதம் ஈராகிய 36 தத்துவங்களுக்கு அப்புறமான மோட்சத்தை தனக்கு அடிமையான சிறப்பினையுடைய அடியாருக்கு இருப்பிடமாக கொடுப்பவரும் வீரோடு அறிவிப்பிக்கின்ற ஞான சொரூபமாகிய சிவ தத்துவத்தில் உண்டாகிய நாதகலா புவனத்தில் போய் திரும்பி வராமல் இருக்க வாழ்வை எனக்கு தருவீராக என்று இப்ப யார்கிட்ட கேட்கிறாரு? முருகப்பெருமான் அகத்தியமாக கேட்கிறாரு. இப்ப அத்தனை உபதேசம் இவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொரு இதா சொல்றாரு. கடைசி என்ன சொன்னாரு? அடுத்த ஜனசாகரமும் வற்றி இடும் யான் எனது என்னும் செருக்காகிய தோடமும் பொருந்தாது கடவுளுக்கு எல்லாம் கடவுளாகிய சிவபெருமானது ஞானமும் மிகுதியாய் பொருந்தும் என்ற ஜனன மரபினை பற்றி அடியனுக்கு கூற வேண்டும் என்று யார சொல்றா? அகத்திய மாமுனிவர் கேட்க, இப்ப முருகப்பெருமான் அடுத்த இதை உபதேசம் போறாரு. இப்ப 7 இதை உபதேசம் பண்ணிட்டாரு. சிவஞான தானவியல், சொர்க்க நரகவியல் எல்லாம் நம்ம ஒண்ணுன்னா பார்த்தோமா. இப்ப கடைசியா 8வதாக ஜனன மரபியல், பிறப்பு இறப்பு. அது அப்படி என்ன அப்படிங்கிறத பத்தி அடுத்த இதில் நம்ம தொடர்ந்து சிந்திப்போம் என்று சொல்லி இதுகாரம் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த சிவதர்மத்தரத்தை நீங்கள் கேட்டதுனால் உங்களுடைய வல்வினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருப்புகழ் பாடி அடியன் உரையை நிறைவு செய்ய சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலம் துஞ்சி திரியாதே கந்தனென்றென்றும் உனை நாளும் கண்டு கொண்டன் புற்றிடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கி சிவை பாலா செந்திலம் கண்டி கதிர்வேலா தென்பரம் குன்றில் பெருமாளே. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் பெண்ணை பயில்வாய் மேகண்டான் சந்தரித்து ஒரு மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திருவாவுடுதறி வாழ்க்கும் நமச்சிவாய தேவன் கைலாது மரபுடையன் திருமரபு நீடோடி தலைக மாதோ வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாத உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கள் ஓங்க நற்றவம் வீழ்வல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் பையம் நீடுக மாமலை பண்ணுக
மெய் விரும்பிய அன்பர் விளங்குக சைவ நன்னறிதான் தலை தூங்குக தேவன் திருநீர் சிறக்குவே திருச்சிற்றமும் பார்வதி பதையே என்னாருடைய சோனையை போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு சிற்றம்பலம் தில்லையம்பலம் பொன்னம்பலம் அண்ணாச்சலம்